பாமுகம் டிவியிலான தமிழ் வானிலூடா குறவுகளின் இடையே வருவது குடும்பம் கோலியம் தொகுப்பு நகுலா சொன்னானவர்கள் வணக்கம் பாருங்க நகுலா சொன்னானவர்கள். இனிதான காலை உற்சாக வணக்கம் வாணிமோகன். இனிதான காலை உற்சாக வணக்கம் அன்பு நேயர்களே. நீங்கள் பார்த்தும் கேட்டுக்கொண்டும் இருக்கும் பாமுகத்தில் குடும்பம் குவலியம். குடும்ப பிரச்சனைகள், பிள்ளைகளின் வளர்ப்பு முறை, கல்வி முறை போன்றவற்றை தாங்கி வரும் களமாக விரிகின்ற நிகழ்வு குடும்பம் குவலியம். குடும்பம் குவலியம் இன்று 1019வது தலைப்பினூடாக மலர்ந்து மனம் பரப்ப இதோ வருகிறது. இன்றைய தலைப்பு என்னென்றால் இந்த விழா காலங்கள். எங்களுக்கு எல்லாம் இப்பொழுது விழாக்கால கொண்டாட்டங்களாகத்தான் இருக்கிறது. விழா காலங்களில் மகிழ்ச்சியானது அந்த காலமா இந்த காலமா? ஏனென்று கேட்டால் இப்பொழுது கோவில் விழாக்கள் இருக்குது, சர்க்கஸ் விழாக்கள் இருக்குது, விளையாட்டு போட்டிகள் இருக்குது, நிறைய விழாக்கள் எல்லாரையும் சூழ்ந்து இருக்கின்ற இந்த கோடை காலம். அதை நாங்கள் வசந்த காலம் என்றும் இந்த கோடையை எப்போதும் சொல்லுவோம். ஏனென்றால் உடுப்பை குறைத்து, ஆடைகளை குறைத்து நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு காலமாகத்தான் இந்த காலம் இருக்கும். எல்லோருக்குமே மகிழ்ச்சியாக இருக்கும். வெயில் சில நேரம் தாங்க முடியாத ஒரு சூழல் இருக்கும் சிலருக்கு. ஆனாலும் தாயக சூழலும் எடுத்து பாருங்கள், இங்கேயும் எடுத்து பாருங்கள். உங்களுக்கு அந்த காலமா இந்த காலமா மகிழ்ச்சியை தரக்கூடிய காலம் என்று நான் கேட்டிருக்கிறேன். அது சுவாரஸ்யமா பேசலாம் என்பதற்காகத்தான். எனவே நீங்களும் அன்போட இந்த நிகழ்ச்சியில இணைந்து கொள்ளுங்கள் என்று எல்லோரையும் கேட்டுக்கொள்கிறேன். யார் முதலில் முந்திக் கொள்ள போறீர்கள்? நான் வருகிறேன் நகுலா. வணக்கம். வாங்கோ. வணக்கம். உங்களுடைய 1019வது குடும்பங்குவலிய நிகழ்விற்கு வாழ்த்துக்குரியபடி உங்களுடைய கேள்வி, விழா காலங்களில் மகிழ்வு எங்களுக்கு இருப்பது அந்த காலமா இந்த காலமா? நான் அந்த இந்த 2 கேள்வி கேட்டபடியால் நான் அந்த காலத்தை எடுத்துக்கொள்கிறேன். என்னென்றால் அப்போது சிறிய வயது, இப்ப அவரவற்ற இதை பற்றி தான் சொல்ல வேண்டாம். அப்போது சிறிய வயது, ஓடி திரிந்த காலம். அப்போது எங்கேயாவது ஒரு திருமண விழாவுக்கு போனால் அவர்களுடைய அந்த வரவேற்பு, உபசரிப்பு அதையெல்லாம் வெகு விமர்சனையாக நடக்கும். இப்போ இந்த காலத்தை பொறுத்தவரை நாங்க போன எங்க கதிரை இருக்கோ அதுல போயிருக்கிறோம். அது நான் போன இடங்களில் சொல்வேன். ஆனா வாரங்கள் என்று கூப்பிட்டு அப்படி செய்பவர்கள் அல்ல. மண்டபம் திறந்திருக்கும், நாங்கள் அப்படியே சில விதிவிலக்காக சில பேர் வரவேற்கிறார்கள் இருக்கலாம். ஆனால் அதிகம் பேர் அது திறந்தவுடன் அப்படியே போய் மற்ற உணவும் நாங்களாக போய் அளவா போட்டு சாப்பிட வேண்டிய அது ஒன்று நன்மைதான். என்றாலும் கூட நாங்கள் இலங்கையில் இருக்கும் போது அவர்கள் போட்டு தந்த உணவை இங்கதான் கொட்டுகிறார்கள். எடுத்துக்கொண்டு போய் கூட அந்த அந்த உணவை ஏனோ தெரியா நிறைய எடுக்கிறார்கள். கண்முன்னே கண்டு அப்படியே கொஞ்சத்தை சாப்பிட இல்லாம கொண்டே கொட்டுகிறார்கள். அதனால் அந்த விழாவுகளினுடைய இப்படியான போக்குகள் எனக்கு எனது சிறு வயதில் இருந்து அந்த விழாவை பார்த்த அந்த காலம்தான் மகிழ்வான காலம் என்று அப்படி அனுபவித்தோம். இங்கு கோடை காலத்தில் மட்டும்தான் விழாக்கள் அதிகமாக நடைபெறும். இப்ப எங்களுடைய சிறு வயதில் தாயகத்தில் கோடை காலம், மாறி காலம் என்று பார்த்ததை நான் காணவில்லை. அதிகமாக எல்லா காலங்களும் இப்படி பனி கொட்டி அப்படி ஒன்றும் இல்லத்தானே. அப்போது மற்றது ஒரு கல்யாண வீடு என்று சொன்னால் வீட்டிற்கு வெளிப்புறத்தில் பலகார சட்டிகள் வைத்து 10 பேர் அப்படியே சூழ்ந்து நின்று அந்த அரிய திறங்கள், முறுக்கு, பைத்தம் பணியாரம் எல்லாம் பலகார வகைகள் எல்லாம் போட்டு எடுத்து பல பேருடன் கூடி, மற்றது முதல் 2 நாளைக்கு முன்னமே உறவுகள் வீட்டை வந்து விடுவார்கள். பாயை விதித்து எல்லோருமாக சேர்ந்து படுத்துறங்கி, அது அப்படி காலம் இனி எப்ப வருமோ அறிவோம். ஆனா நாங்கள் இப்போது 1-2 பேரோட கூடிக்குள்ளாகிறோம், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் முன்பு நிறைய பேருடன் அந்த வாழ்ந்த காலத்தினால் நான் எடுத்துக்கொண்டது அந்த விழாக்களில் மகிழ்வு அந்த காலத்தில் தான் கூடுதலாக இருந்தது என்று கூறி இந்த காலத்திலும் இருக்கிறது. ஆனால்
அந்த காலத்தில் தான் கூடி இருந்தது என்று கூறி உங்கள் தலைப்புக்கு வாழ்த்து கூறி நன்றி. உங்களுக்கு நன்றி, வாணிக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, மிக்க வணக்கம். நன்றி. அது அந்த காலம், இது இந்த காலம். வணக்கம் நகுலா. நான் நிக்கிறேன். இந்த பத்தின கையோட என்ன விடுங்கள், நான் நிக்கிறேன். சரி, சிவாஜினி கொஞ்சம் போறங்க நேவிசக்காவோட. நான் வந்துட்டு போயிடுறேன். ஓகே, வணக்கம் வணக்கம் நேவிசக்கா. வணக்கம் நகுலா, உங்களுடைய சிறப்பான ஒரு தலைப்பை கொண்டு வந்திருக்கிறீங்க. எங்களுடைய பழைய நினைவுகளை எல்லாம் தூண்டி எங்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு அருமையான நிகழ்ச்சி தலைப்பாக கொடுத்திருக்கிறீங்க. அந்த காலமா இந்த காலமா? அந்த காலம் தான் எங்களுக்கு மிகவும் பிடிச்சிருக்கு. அந்த காலத்துல ஒரு கொண்டாட்டம்னு சொன்னா உறவினர்களின் கூட்டம் வந்து பந்த கல்யாணம் விடுனா பந்தல போட்டுட்டு அந்த பந்தலுக்குள்ள அந்த பாய விரிச்சு போட்டு உறவுகள் எல்லாம் கூடி இருந்து மகிழ்ந்த காலம் அந்த காலம். பல பல கலவைகளை சொல்லி சாப்பிட்டது. சமய நேரங்களில அந்த ஆட்டிறைச்சி மாட்டிறைச்சி போட்டு ஆட்டு ரத்தங்களை எல்லாம் மறந்து சிரட்டைகள்ல போட்டு சாப்பிட்டது அந்த காலம். பந்து விரித்து வருபவர்களை பெரியவர்களுக்கு மதிப்பு கொடுத்து பெரியவர்களை உபசரித்து எல்லா வீட்டிலும் முதலிடம் கொடுத்த பெரியவர்களுக்கு முதலிடம் கொடுத்தது அந்த காலம். முதலிடம் கொடுத்து அவர்களுக்கு தான் முதலிடம். எல்லோரும் அந்த பெரியவர்களை வாழ்த்துவது, அந்த மணமக்களை வாழ்த்துவதெல்லாம் அந்த காலத்துலதான் பெரியவர்களுக்கு தான் முதலிடம் கொடுத்தார்கள். பெரியவர்கள் வாழ்த்துவார்கள். அந்த மணவரைக்குள்ள கொண்டு மணமக்களை விடுறது ஒரு வயது போன ஒரு முதியவர்கள், தம்பதிகளாக இருக்க முதியவர்கள் தான் அந்த மணமக்களை அழைத்து கொண்டு போய் இந்த மணவரையில் விட்டது அந்த காலம். மிகவும் சிறப்பாக ஒரு பாரம்பரிய பண்பாடு தவறாமல் நடந்த விழாக்கள் தான் அந்த காலத்துல. திருமணம் சொன்னா அந்த தாலிக்கு ஒரு முக்கியத்துவம், இந்த கூரைக்கு ஒரு முக்கியத்துவம், பெண் வீட்டாரை பெண்ணை மாப்பிள்ளை வந்து வாசலில் இருந்து பெண்ணை அழைத்து கொண்டு ஊர்வலமாக திருமணத்துக்கு ஆலயங்களுக்கு போனது, அதெல்லாம் அந்த காலத்துலதான் இருந்தது. இப்போது அப்படி இல்லை. இப்போது எல்லோரும் தாந்தோணித்தனமாக தான் இந்த இப்போ திருமணங்கள் எல்லாம் நவீன நாகரிகத்துக்கு உட்பட்டு தான் இந்த திருமணங்கள் புனிதமாக செய்ய வேண்டிய இந்த திருமணங்கள் எல்லாம் நவீன நாகரிகத்துக்கு உட்பட்டு ஏனோ தானே இந்த வீடியோக்காரங்களுக்கு எல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து இந்த காலத்துல அது செய்கிறார்கள். அதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டியது. அந்த காலம் தான் மிகவும் சிறப்பான ஒரு நாட்கள் அந்த கால விழாக்கள் தான். இந்த காலம் ஆடம்பரங்களுக்கும் நவீனங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து பணங்களை கண்ட மாதிரி மாறி இறைச்சி தேவையில்லாத வெட்டி சிறவுகள் எல்லாம் செலவழிக்கிறது இந்த காலத்திலேதான் இருக்கிறது. அந்த காலத்துல அந்த மாலைகள் என்று பூக்கள் மாலைகள் என்று வரும்போது ஒரு மனம் கமலும். அந்த காலங்கள்ல ஒரு மனம் கமலும். ஒரு அந்த மாலைகள் கூட ஒரு இந்த புனிதமான ஒரு பொருளாகத்தான் கணிக்கப்பட்டது. பூமாலை என்று சொல்லும்போது புனிதமான நிகழ்வாக கணிக்கப்பட்டது அந்த காலத்துல. ஒரு சாமத்திய வீடுகள் என்று சொல்லும் போது கூட ஒரு பிள்ளை பெரிய பிள்ளை ஆயிட்டுன்னு சொன்னா இந்த கண்ட தண்ணி ஊத்துவார்கள். கண்ட தண்ணி ஊத்தும் போது இந்த உறவினர்கள் வீட்டு சொந்தக்காரர்கள் மட்டும் பெரியவர்களை கூப்பிட்டு ஒரு களியை கிண்டி அந்த பிள்ளைய குளிப்பாட்டி குத்து விளக்கு ஏற்றி அந்த குத்து விளக்கு மேல அந்த பிள்ளைய கொண்டு வந்து வச்சு அந்த களியை அந்த பிள்ளை எடுக்கும் போது சுத்தி வர சின்ன பிள்ளைகளை வச்சு அந்த களியை எடுக்கிறதுக்கு அந்த களிகளை அடிபொடிப்பட்டு எடுக்கிறது சந்தோஷப்பட்டது அந்த காலத்துல. நாங்கள் சந்தோஷமாக இருக்கும். அந்த நாட்கள் மிகவும் சந்தோஷமாக இருக்கும். இரண்டாவது முறையாக வருவார்கள். அது இந்த கொஞ்சம் உறவினர்களை கூப்பிட்டு வீட்டுக்குள்ள உறவினர்களை கூப்பிட்டு அந்த கொண்டாட்டத்தை நிகழ்த்துவார்கள். அப்ப அதுவும் ஒரு சந்தோஷமான நிகழ்வாகவே இருந்தது. இந்த காலம் மாதிரி மேடைகளை வச்சு அவருக்கு ஆட்களை கூப்பிட்டு பிரிஞ்சு ஆடம்பரமாக கொண்டாட்டமாக செய்யறதெல்லாம் அந்த காலத்துல இருக்கே இல்லை எங்களுக்கு. அந்த காலம் செலவுகள் குறைந்த காலம் சிறப்பாக இருந்தது. எல்லோரையும் அந்த அனுசரிச்சு உபசரிக்கிற முறைகள் மிகவும் சிறப்பாகவே அந்த காலத்துல இருந்தது. மிக்க நன்றி அக்கா. இந்த காலத்துல பாருங்க பெரிய கொண்டாட்ட நிகழ்வு செய்கிறார்கள். மன சந்தோஷமாக அவர்கள் செய்கிறார்கள், செலவழிக்கிறார்கள். ஆனால் போறவர்களுக்கும் மன திருப்தி இல்லை. போறவர்களுக்கு அதுல மன திருப்தியாக அவர்கள் வருகிறார்களா என்பது அது சந்தேகிக்கிறாங்க இந்த காலத்துல. அது அந்த காலத்தை தான் நானும் வரவேற்றுக் கொண்டு சிறப்பாக இருக்கிறது. சிறப்பான விஷயங்கள் அந்த கால கொண்டாட்டங்கள், சொந்த பந்தங்கள் எல்லோரும் வந்து இருக்கிறது. இந்த பெரியவர்கள் வந்து அந்த மாலைகளை கட்டுறது, இந்த மணமக்களுக்கெல்லாம் அந்த செண்டுகள் கொடுக்கிறது, பெரியவர்களுக்கு பூக்களை எல்லாம் கொடுக்கிறது. அவர்களே வீட்டுல கட்டிட்டா அந்த மணப்பெண் கண்டு போற அந்த பூச்செண்டு இருக்குதானே கையிலேயே திருமணத்துக்கு, அதெல்லாம் அந்த பெரியவர்கள் தான் மனத்துக்கு அந்த கட்டி தருவார்கள். அதை அப்படியான ஒரு புனிதமான ஒரு தன்மையாக மதிக்கப்பட்டது அந்த காலத்துல எல்லா விஷயங்களும் சொல்லி விடைபெறுகிறேன். மிக்க நன்றி. அந்த காலம் தான் உங்களுக்கும் மகிழ்ச்சியாக இருந்தது. நான் நேர்கள் எடுத்துட்டு இறுதியாக அந்த நானும் வரலாமா இப்போது?
சிவாஜினி எடுத்துட்டு எடுக்கட்டே உங்களை? இல்ல நான் ரங்ககுணம் ஹாஸ்பிட்டலுக்கு போவேன், எக்ஸ்ரே எடுக்க போகணும். ஓகே, சிவாஜினி அவ எடுத்துட்டு ஓ, எடுக்கிறேன். ஓ, நான் எடுங்க, விரைவாக சரி, வாங்க வாங்க பேசி விட்டுட்டு எடுங்க, வாங்க எடுங்க, பிரச்சனை. வாங்க நவலவதி வாங்க வாங்க. இங்க காலை வணக்கம் நவுலா. ஆமா. அந்த காலம் போல் இன்று இல்லை என்றதுதான் எனது முடிவான முடிவு. ஓகே. உதாரணத்துக்கு ஊர்ல வந்து எங்களுக்கு ஒரு கல்யாண வீடு என்று சொன்னால் ஒரு 2-3 வாரத்துக்கு முதலே அதனுடைய ஆயத்தங்களை செய்வோம். பந்தல் எல்லாம் ஒரு கிழமைக்கு முதல் போடுவார்கள். உறவுகள் வந்து வீடுகளில் தங்குவார்கள். அடிபட்டு அவர்களுடன் காணாத உறவுகள், கண்ட உறவுகள் யாரு வேண்டில்லை, எது இருக்கோ இல்லையோ ஒன்றதும் இல்லை. அன்பாக பேசி பழகுவதற்கு, உமக்கு விளையாடுறதுக்கு துணையாக இருக்கும் புது உறவுகள். மற்றது இந்த அன்பு பாசங்களையும் வந்து அவர்கள் இந்த பெரியவர்களிடம் இருந்து நாங்கள் அரவணைப்புகளை பார்க்கும்போது எங்களுக்கு நிறைந்த மகிழ்ச்சியாக இருக்கும். மற்றது ஆடைகள் தைப்பது, பலகார சூடு, இப்படி என்று ஒவ்வொன்றும் இருக்கும். அதில் வந்து இப்ப பலகாரங்களை எடுக்க வேண்டாம் பேர் நாங்கள் எடுத்துக்கொண்டே சேர்ந்திருந்து ஒளித்து வச்சு சாப்பிடுவோம். இங்க வந்து ஒரு நாள்லயே முடிந்து விடும். எல்லாத்தையும் நாங்களே அனுபவிச்சு விட்டு வாரவர்களும் வருவார்கள். அந்த தினம் முடிஞ்சு இரவு வலிக்கிடுவார்கள், விடிய வலிக்கிடுவார்கள் என்று அறக்க பறக்க ஓடிடுவார்கள். அவர்களுடன் கதைக்கவோ மகிழவோ இல்லை. இப்ப இங்க எல்லாமே இருக்குது, ஆனா மகிழ்ச்சி குறைவு. அங்க எல்லாமே இல்லாட்டியும் அதுல மகிழ்ச்சி கூடத்தான். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி, மிக்க நன்றி. ஆமா, இந்த அரவணைச்சு எல்லோரும் அந்த பலகாரம் சொல்றதை நினைச்சு பார்த்தா மகிழ்ச்சி தான். நீங்கள் அதை ஞாபகப்படுத்தி இருக்கிறீர்கள். அந்த அன்பாக பேசி எல்லோரும் பகிர்ந்து, அதை விட அந்த டின்மேல் குடிக்கிறதுக்கு நாங்கள் ஆர்வப்பட்டு, ஐயோ கடவுளே, கையில பார்த்து டின்மீஸ் குடிச்சு கொண்டு தெரிஞ்ச காலத்தை நான் நினைச்சு பாக்குறேன். உண்மையிலே அப்படியே தான். அதாவது களவெடுத்து மாக்களை எல்லாம் எடுத்துக்கொண்டே வச்சு ஏதாவது செய்வோம். நாங்கள் டேப்ல செய்து அதுல பொறிச்சு எடுப்போம். அதை எப்ப பொரியும், எப்ப வைப்பினம், எப்ப விட்டுட்டு போவினம் பார்ப்போம். அப்படி பல வகையான இதுகளா இருக்கு. நன்றி நன்றி, மிக்க நன்றி, மிக்க நன்றி. நவலவதிக்கு நன்றியை கூறிக்கொண்டு அடுத்து சிவாஜினி வேறுங்க. வணக்கம் சிவாஜினி, வாங்க. வணக்கம் 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 நகுலா அவர்களே. உங்கள் நிகழ்ச்சி தொகுப்புக்கும் மிக மிக சிறப்பு மிக்க வாழ்க்கைகளையும் கூறிக்கொண்டு, இந்த விழாக்கள் அன்றா இன்றாண்டக்குள்ள எனக்கு இரண்டும் எனக்கு மகிழ்வை தருதுன்னு தான் நான் சொல்றேன். சரி, கட்டிக்காரியா. அப்ப சின்ன பிள்ளைகளா இருந்து ஓடி திரிஞ்சோம். இப்ப பெரியவர்களாகியும் பெரியவர்கள் நாங்களும் பெரிய காலம் தான் ஓடுறோம். எல்லாரும் செய்யறக்குள்ளே ஒரு சந்தோஷம் தான் நகலா அவர்களே. விழாக்கள் என்றக்குள்ள இப்ப வந்து எல்லாருமே வந்து காத்திருந்து சரி நெடுதலும் போக இயலாது, இப்படி ஒரு நல்ல விழாக்கள் நடக்கக்குள்ள சேர்வோம், எல்லாரும் சேர்வோம் மட்டும் காத்திருந்து அவர்கள் வருவதும் நாங்களும் அவர்கள்ட்ட போவதும், அந்த ஒரே இடத்திலே எல்லாரும் சேர்ந்திருப்பது, சமைப்பது, சாப்பிடுவது, இரவு நீண்ட பொழுதுகளை கழிப்பது எல்லாம் எனக்கு மிக ஒரு சந்தோஷமாகத்தான் இருக்கின்றது. இல்ல, அந்த காலத்தை விட அந்த காலத்தை நாங்கள் அந்த காலம் என்று சொல்றோம் என்ற அங்க இளமை காலம் முழுதும் அங்க இருந்தபடியா. ஆனா இங்கேயும் சேர்ந்து பழகுற உறவுகள் அந்யோன்யமான உறவுகளா இருந்தா இங்கேயும் மகிழ்ச்சியா இருக்கும். என்ன நீங்க சொன்ன மாதிரி? ஆமாதான், மகிழ்ச்சி மேல் மகிழ்ச்சி தான். இப்ப வந்து பொதுவான விழாக்கள், வீட்டுல இருக்கிற விழாக்களும் சரி, எங்கள் உறவுகள்கிட்ட வீடுகள்ல நடக்கிற விழாக்கள் சரி, நண்பர்கள் வீடுகள்ல நடக்கிற விழாக்களும் சரி, நாங்கள் அந்த பங்கெடுக்கிற விதத்துலதான் எங்களோட மகிழ்ச்சியும் எங்களுக்குள்ள நிற்கும். சிலர் வந்து அந்த போய் தங்கட பாடல இருந்துருவேன் ஒரு சைட்ல. ஆனா நாங்களும் அந்த வீடுதான், நீங்களும் எங்கண்ட வீடுதான் என்று சொல்லி நாங்களும் பொறுப்படுத்தி கொண்டு ஒவ்வொன்றையும் செய்யக்குள்ள அது இரட்டிப்பான மகிழ்வுகளை தருகிறார். உண்மையா சரியா சொன்னீங்க. ஒரு விழாவில போய் சும்மா இருக்கேக்க எங்களுக்கு அவர்கள் உபசரிக்கையில அல்லது இணைஞ்சு செயற்படையில மாதிரி இருக்கும். ஆனா நாங்கள் போய் அவர்களோட இணைஞ்சு செயற்படைகளதான் எங்களுக்கு மகிழ்ச்சி இருக்கும்ன்றதை நீங்கள் அழகா சொன்னீங்க. பங்கெடுக்கிற நிகழ்ச்சியில தான் மனதுக்கு மகிழ்ச்சி இருக்கிறது. ஆமா, இப்ப காத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லாங்குவேஜ்க்கான பகுதியா இருக்கும். அவங்க ஓடி திரிகிறாங்க, அவங்களோட சேர்ந்து நாங்களும் இணைஞ்சு அவர்களுக்குரிய வேலைகளை செய்து கொடுப்பதும், அவர்களோட இணைஞ்சு இருக்கக்குள்ளையும் அது ஒரு இரட்டிப்பு மகிழ்வுதான். சேர்ந்து இருக்கக்குள்ளையும் வந்து இப்ப நாங்கள் வீடுகள் சமைத்து சாப்பிடக்குள்ளையும் எல்லாரும் சேர்ந்திருந்து ஒரு விழாக்கள்ல சாப்பிடக்குள்ளையும் ஒரு மிக சந்தோஷமான பொழுதுகள் தான். இப்ப பொழுது என்ன
பொன்மாலை பொழுது கூட 500வது பொன்மாலை பொழுதில் நாங்கள் உறவுகள் எல்லாரும் காட்டுற உறவுகள் என்ற ஒரு இடத்துல சேர்ந்த மட்டும் இப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அழகா இருக்கும். அப்படி 100ல சேர்ந்த நாங்கள் நினைக்கிறேன். 100ல கிட்டத்தட்ட 15 பேருக்கு மேல காட்டுற உறவுகள் 15-20 பேருக்கு மேல இணைஞ்சது எனக்கு இப்போ ஞாபகம். அது சரி. இங்கேயும் எங்களோட பொன்மாலை பொழுதுக்கும் ஜானடேசன் அவர்கள் இங்க மடிச்சுவில்ல நடக்கக்குள்ள எல்லாம் அண்ணா வாணி அக்கா அப்படி எல்லாரும் வந்திருக்கக்குள்ள ஒரு சந்தோஷத்தின் மேல் சந்தோஷம் தான். அதே சந்தோஷம் தான் இப்ப 500லயும் கிடைக்க போகிறது. நான் மிஸ் பண்ண போறேன். ஆனா போறவர்கள் எல்லாரும் மிக மகிழ்வோட இருப்பார்கள். மிக மகிழ்வான தருணம் தானே. இப்ப வெளியில நடக்கிற விழாண்டக்குள்ள அது இன்னும் ரெட்டிப்பன கோடை காலத்துல. அப்ப நாங்கள் அந்த சந்தோஷத்துல பங்கெடுக்கிறது நீங்கள் ஒவ்வொருத்தரும் உங்களுக்குள்ளதான் இருக்குது. இப்பவும் என்ன பேசுறவன் இப்பவும் சின்ன பிள்ளை மாய ஓடி திரிகிறான். ஆனா எனக்கு என்னவோ அந்த போற இடத்துல நான் சும்மா இருக்க மாட்டேன். யாரோட அறியணும் தெரியணும் மட்டும் இல்லை. நண்பர்கள் என்ன, உறவுகள் என்ன, உடற்புறவுகள் என்ன, முந்தவுகள் என்ன, எல்லாம் ஒரே மாதிரியே நான் எடுத்துக்கொள்வதால எனக்கு செல்ற இடம் எப்பவும் எனக்கு சொல்றேன். ஆமா, நன்றி. மிக்க நன்றி சிவாஜினி, அழகா சொன்னீர்கள். அதாவது அந்த காலம் இல்லை இந்த காலம் இல்லை, 2 காலமும் உங்களுக்கு மகிழ்வாக இருந்தது என்பதை சொல்ல. அப்ப ஒவ்வொருத்தரும் அனுபவிக்கிற விதத்தில் தான் இருக்கிறது. என்ன இருக்கின்றது உண்மைதான். பலகாரங்கள் சுட்டா என்ன, அப்போ களவெடுத்து சாப்பிட்டோம், இப்ப வச்சுதான் சாப்பிடுவோம். இப்ப சாப்பிடுவோம். ஆனா இப்ப களவெடுக்காம சாப்பிடுவோம், நேரடியா எடுத்து. ஆனா என்ன, இந்த இணைஞ்ச உறவுகள், அந்த இணைந்த உறவுகளா செயற்படுறீங்க. என்னுடைய நண்பியோரால் அவருடைய மகளுக்கு திருமணம் செய்து வச்சார். அப்ப நான் சொன்னேன், நீங்க பலகாரம் சொல்ற நேரம் சொல்லுங்கோ, எனக்கு அப்படி இணைஞ்சு செய்யப்பட. அவ சொன்னா தன்னுடைய முக்கியமா நாங்கள் நட்பு, அவைன்ற சொந்தக்காரர் சித்தப்பா சித்தி பெரியம்மா பெரியப்பாண்டா அவைக்குத்தான் முதலிடம். அப்ப அவ எனக்கு சொன்னா, சித்தியும் பெரியம்மாக்களும் வரையினம் காணும் டீச்சர், அப்ப தேவையில்லைன்னு சொன்னான். அப்ப எனக்கு ஒரு மாதிரி இருந்தது. என்னண்டா, ஐயோ நான் என்னண்டா அவியலோட கதைச்சு சந்தோஷமா செய்யணும்னு தான் விரும்பினார். என்ன பிரச்சனை, இப்ப அவ கிச்சனுக்குள்ள இடம் காணாத ஒரு சூழல் இருக்குமல்லோ. இந்த இடவசதி இஞ்ச பிரச்சனை அதாலையும் சில பேர் தவிர்த்து கொண்டவை விருப்பமா இருந்தாலும் அதை தவிர்த்து கொள்றப்ப நாங்களும் அது ஓகே அவைய உறவுகளுக்கு தானே முக்கியம் என்றோன்னா நாங்க விட்டுறோம். ஆமா, அப்படி இருக்கிறது இந்த விழாக்கள். சில இணைஞ்சு செய்யப்படைக்க இன்னும் சரியான மகிழ்ச்சி இருந்ததையும் நினைச்சு பாக்குறோம். மிக்க நன்றி. ஆமா, அடுத்து யார் போறீங்கள்? செல்வி நித்யானந்தனா, வாங்கோ செல்வி. வணக்கம் செல்வி. வணக்கம் யாக்கா. வணக்கம். நிக்கிறீங்களா இல்லது கேட்டுக்கொண்டு நிக்கிறீங்களா? சரி. நாங்கள் இப்ப பார்த்தோம் அந்த காலம் இந்த வணக்கம் ஜீவா, வாங்க வாங்க. வணக்கம். கஷ்டமானுடைய வேறையெல்லாம் போச்சுது. சரி சரி. உண்மையா இப்ப நீங்க வணக்கம் எல்லாருக்கும். அந்த காலமா இந்த காலமான்னு யாரு கண்டதை நீங்க சொல்லல தானே, அதுல எல்லாருக்கும் மட்டுமாய்தான் கேட்குறீங்க. எல்லாருக்கும் மட்டும்தான். இப்ப நீங்க அந்த காலத்துல நாங்கள் சிறுவராயிருக்க எங்களுக்கு அது மகிழ்ச்சியா இருந்தது. இப்ப சிறுவர்களுக்கு எது மகிழ்ச்சியா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இங்கதானே மகிழ்ச்சியா இருக்கும். இந்த முறை எங்களோட வாடல போய் இருக்கிறோம், ஏன்னா எங்களுக்கு ஒரு வேலை இல்ல, அப்படியே போய் இருக்கிறோம். இப்ப எல்லாரும் சொல்லிக்கணும், சாரிங்க அசங்காமலே போயிட்டு நாங்கள் எங்களோட பாட்டிகளுக்கு வந்துருவோம்ன்றதுல எல்லாரும் வேலைக்கு நிற்பேன். அப்ப எதை விரும்புவினோம்? இப்ப இந்த காலத்தாக்கள் இதத்தான் விருப்பம். என்ன நாங்கள் சின்ன நாயக்கு எங்களுக்கு அது நல்லா இருந்தேன். எங்களுக்கு அந்த நேரம் டெக்னாலஜி இல்ல, ஒன்றும் இல்ல, வேறு ஒன்றுல ஈடுபாடு இல்ல. இதுதான் எங்களுக்கு ஒரு கொண்டாட்டமா இருக்கு. 3-4 நாளன்னைக்கு அங்க எல்லாரும் ஊரே ஓஃப் எடுக்கிற அளவுக்கு இருக்கும் வேலையாக்கள். ஆனா இங்க அப்படி இல்லையே, எல்லாரும் பிசின்னு ஓடிக்கொண்டிருக்கிற நேரத்துல அந்த நாள் ஒரு நாள் தான் எங்களுக்கு மிக கொண்டாட்ட நாளா இருக்குது. கர நாள் கொண்டாட்ட நாளாவும் இல்லை. அப்ப இந்த சின்ன பிள்ளைகளுக்கு இப்ப வளர்ந்து வர ஆக்களுக்கு ஓகே அதுல இருக்கணும், அதுல கொண்டாடுறோம் அந்த மாதிரி தான் வருது. ஒரு ஆள் அதுலதான் பார்த்து கதைச்சு அதுல கதைச்சிட்டு வர நிறைய பேரு ஒரே நாள்ல கதைக்கிறோம். கன நாளை புற கதைச்சா கூட ஒரு கொஞ்ச நேரம் தான் கதைக்கக்கூடியதா இருக்கு. அப்ப எங்களுக்கு எல்லாரும் ஓடிக்கொண்டிருக்கிற நேரத்துல ஒரு நாள் தான் ஓப்படைக்க ஓகே அது கல்யாணம் விட அவ்வளவுதான் காணும் அந்த மாதிரி. அப்ப இப்ப பாருங்க வீக் டேஸ்ல வைக்க தொடங்கிட்டோம் கல்யாணம். வீக்கெண்ட விட்டு ஒரு குறிப்பிட்ட ஆக்கள் மட்டும் வந்தா போதும், மற்ற வேண்டாம். அப்பதான் எல்லாரும் உபசரிக்கலாம். அவ்வளவு நேரம் காணாது. உண்மையா செய்யறத சரியா செய்யணும்ன்றதுக்காக எல்லாரும் இப்ப அப்படித்தான் செய்யணும். வீக் டேஸ்லயே வச்சுட்டு நெருங்கிய உறவினர் மட்டும் ஓஃப் எடுத்துட்டு வருவீங்க, மற்றவே இப்ப வராம விடுவீங்க. அப்ப அவைக்கு சொன்னதாகவும் முடிஞ்சது.
ஆனா வராமையும் செய்துட்டினோம். அப்படித்தான் இப்ப கூடுதலா செய்யணும். நான் அப்படித்தான் இல்ல பிள்ளைகள் வந்து இப்ப 30 இத்தனை வருஷமாச்சு இந்த நாடுகளுக்கு வந்து நீங்க நினைச்சு பாருங்க. அப்ப நாங்களும் இந்த நாட்டுக்கு ஏற்ற மாதிரி கலாச்சாரத்துக்கு ஏற்ற மாதிரி இதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் எங்களையே மாற்றிக்கொள்ளேக்கல எல்லாத்தையும் டெக்னாலஜி எல்லாம் மாறைகள் நாங்களும் கொஞ்சம் மாறத்தான் வேணும். அந்த நேரம் மாதிரி மாமாவா மச்சான் வான்னு சொல்லல. இப்ப எல்லாரும் உறவு கூடுறோம் எல்லாரும் அது ஒரு சந்தோஷமா அமையுது. என்ன ஆனால் 1 இயருக்கு முன்னமே நாங்கள் ஒரு வெட்டிங் வைக்க போறோம்னா 1 இயருக்கு முன்னமே டேட் எடுத்து எல்லாரையும் அழைச்சு வீட்டுல செய்யறோம். அது நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி செய்யறபடியா அதை சந்தோஷமா இப்ப கொண்டாடுறோம்னு தான் நான் சொல்லுவேன். நல்ல வடிவா இப்ப அது ஒரு நல்ல ஒரு விதத்துல என்ன வித்தியாசமான ஒரு வடிவத்துல மகிழ்ச்சியா இருக்குது. எங்களுக்கு வித்தியாசமான ஒரு வடிவத்துல மகிழ்ச்சியா இருக்கிறோம் இப்ப. ஆனா இப்பொழுது பிள்ளைகள் அந்த அவர்கள் மகிழ்ச்சிய தங்களுக்குள்ள உருவாக்கத்தான் குறைந்த ஆக்களோட கொண்டாட விரும்புகிறார்கள். நாங்கள் நட்பு வட்டம் தெரிஞ்ச ஆக்களோட. இப்ப நாங்கள் அம்மா அப்பாண்டா ஊர்ல தெரியாத எல்லாரும் ஒரு நாள் பழைய எல்லாருக்குமே சொல்லுவோம், வாங்க இந்த மாதிரி கல்யாணம் இந்த மாதிரி கல்யாணம்னு நிறைய அழைச்சு ஒரு காலம் 1000 பேரை மண்டபத்துல பார்த்ததையும் பார்த்தேன். நான் கவனிக்கவும் இல்லை, இடமும் இல்லாம போன காலமும் இருக்குது. அது 1000 காலத்துக்கு வாழ்ந்ததாகவும் இருக்குது. இப்ப வந்து அதை செய்ய எல்லாரும் ஸ்பெஷல் மார்க்கோட தான் போய் சரி இது தேவையான செலவோ தேவையற்ற செலவோன்ற மாதிரிதான் பேரண்ட்ஸ் தான் எல்லாரும் மும்முரமா நின்று செய்து வைக்கிறோம். அவியல் செய்யல ஒரு கொஞ்சம் குறிப்பிட்ட ஆக்களோட தான் செய்யணும். என்ன அப்ப எதுவும் ஒரு சந்தேகத்தின் பேர்ல தான் போய்கொண்டிருக்கிறபடியா அவியல் அதை அவளுக்கு செலவழிச்சு செய்ய தயாரா இல்லாத மாதிரி எனக்கு தோன்றுது. அதனால குறைஞ்ச அளவு ஆனா மகிழ்ச்சியை நிறைய எங்களுக்குள்ள வரவழைக்கக்கூடியதாகத்தான் பிள்ளைகளின் காலம் இருக்குது. அது அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். ஆமா இப்ப நாங்கள் எங்கட காலத்தை நினைச்சு பாக்கதான் அது அந்த காலம் எங்களுக்கு வருது உடனே. இப்ப பாருங்க நாங்கள் எல்லாம் இப்ப வெளிங்கள்ல ஓடி திரிய கூட அவைக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா அது எல்லாம் ஒழுங்கு செய்தாச்சு, எல்லாமே பெர்ஃபெக்டா நடக்குது. நீங்க இருந்து பாருங்க அந்த மாதிரி தான் அவியல் பாப்பினம். ஓடி எங்களை நாங்கள் போய் எங்களை கண்டாக்களை ஓடி செய்யங்களே நம்ம ஓடுறீங்க நெடுக அங்க வீடியோக்காரருக்கு தடுக்குறீங்கள நம்ம. அப்ப அவைக்கு தங்கட இதுலதான் போக்கஸ் இருக்கணும். என்ன அப்ப அவைன்ற சந்தோஷம் தானே அங்க வடிவா வருது. எங்களை சந்தோஷம் பாருங்க பொம்பளைய கூட்டியறைக்கும் பொம்பளை இப்ப சொல்லுது தனியா தான் நான் போகணும். இப்ப அப்படித்தான் கூட்டியறேன். இப்ப தனியா தான் பொம்பளை வருது. சோடியா அல்லது தோழி பக்கத்துல போற பெற்றோர் போறது எல்லாம் இல்ல. இவ்வளவு ஒரு 100 மீட்டருக்கு அங்காலதான் பேருந்து போவினா. அப்ப எல்லாம் தனியா தான். அது எனக்கு அதுதான் மகிழ்ச்சி. வீடியோக்கா தான் அழகு. ஏன் நீங்கள் எல்லாம் வந்து நிக்கிறீங்க ரெண்டு அளவுக்கு அது கேக்குதுங்க. அவன் என்ன மகிழ்ச்சி அப்படி வருது. நாங்களும் நீங்க சொன்ன மாதிரி காலத்துக்கு ஏற்ற மாற வேணும். இல்லாட்டி நாங்கள் அந்த காலத்தையே நினைச்சு கொண்டு கற்பனையில வாழ போறோம். அதுல இவ்வளவுக்கு சந்தோஷம் இருக்குது. மற்றது சிவாஜினி ஒரு கருத்து சொன்னாங்க, பங்கெடுக்கிற விதம். இப்ப நான் போய் ஒரு விழாவுக்கு அப்படியே இருந்தேன்டா இது என்ன போறீங்க கிடக்கின்றது. ஆனா நானும் அதுல ஒரு பங்கெடுத்து ஓடி திரிஞ்சோ அல்லது ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணியோ அதுகளுக்குள்ள நிக்க எங்களுக்கு மகிழ்ச்சி இருக்கும். ஆனா அந்த மகிழ்ச்சி இப்ப எதிர்பார்க்கல. ஏன்னா அதுகள் எல்லாரும் பேக்கேஜா அதை முடிச்சுட்டா சரி. அவன் அந்த பேக்கேஜை தான் எதிர்பார்க்கணும். தங்களுக்கு ஒரு சோழியும் இருக்க கூடாது. அது அதை வரைக்கும் ஹாப்பியா இருக்குன்னு அது ஓகே தானே. பேக்கேஜா வரைக்கும் அவங்களே எல்லாம் சேவ் பண்ணி எல்லாம் செய்யறபடியா நாங்கள் பேசாம போய் டிப்டப்பா சாரிய அழகா இருந்தா சரியா. ஆனாலும் என்ன பொறுத்தளவுல ஒரு கல்யாணம் என்னத்துக்குள்ள போனாலும் அப்படியே இருக்க விருப்பம் இல்லை. எனக்கு ஓடி திரியத்தான் எனக்கு விருப்பம். ஒன்று நடந்து திரிவேன் இல்லை ஃப்ரெண்ட்ஸோட கதைப்பேன். அப்படியே இருக்க என்னடா சாப்பாண்டு இருக்குது என்ற மாதிரியும் இருக்கிறது. மகிழ்ச்சியை நாங்கள் தான் எங்களுக்குள்ள உருவாக்கி கொள்வோம். அதான் நல்லா இருக்கு. இப்பத்தைய காலத்தை எடுத்தோம்னா இப்ப கோயில் விழா காலங்கள் கோயிலா இருக்குது. அங்க இந்த நாதசுரம் இளம் தட்டவே பிள்ளைகள் ஐயோ காதடைக்குதுன்னு சொல்லுவாங்க. இளம்பல் நேற்று ஒரு தூர போய் நின்று ஏன் தம்பி தூர போய் நிக்கிறான்னு கேட்டேன். அந்த காது எனக்கு நோவுது, இதேன்னு இப்படி எல்லாரும் அடிக்கிறாங்களா. நேற்று ஒரு கச்சேரி 15 கச்சேரி என்ன சுத்தவர சுவாமி வேற 15 பேர் தாயத்து கலைஞர்களும் கொண்டு வந்து நாதசுரம் மேளங்கள் தமிழ்கள் பெரிய சத்தம். அப்ப பிள்ளைகளுக்கு அது கொஞ்சம் பிடிக்குது இல்ல, ஒதுங்கி நிக்கிறாங்க. அப்ப நான் யோசிக்கிறேன் அவைக்கு தனியத்தான் பிடிச்சிருக்கு, கூட்டம் பிடிக்க இல்ல. எங்களுக்கு அந்த கூட்டம் பிடிச்சிருக்குது. என்ன நாங்க வாழ்ந்த சூழல் அப்படி இங்க அப்படி அதில் வாழ இல்ல தானே. அப்ப அவைக்கு அந்த தனிமை பிடிச்சிருக்குது. எங்களுக்கு மற்றது ஒரு தட்ட இதுகள்ல மற்றவே மூக்கு துளைக்கிறதும் இல்ல தானே இங்கத்த பிள்ளைய.
அவ தாங்கட பாடி இப்ப நீங்களே எங்க போறீங்களன்னு கூட அவ கேட்க போறது இல்ல என்ன ஹண்டா ஹலோ சொல்லி போட்டு போயினமே தவிர எங்க போறீங்களன்ற ஒரு இப்ப நாங்களும் அப்படி இல்ல என்ன எங்க துளைக்கோ ஒன்ற மாதிரி தான் அங்கேயே ஒரு விடுப்பு விடுப்பு இருக்கு எங்களுக்கு அங்க கூட தானே. இங்க அது குறைஞ்சதால ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரச்சனைகளும் குறைவு. பிள்ளைகளும் நல்ல 5 ஃபேமிலிகள் தாங்கள் சேர்ந்து என்ஜாய் பண்ணதால் ஒவ்வொரு சனி ஞாயிறும் என்னுடைய நண்பின் மகள் ஒரு ஆள் அவன் கூட்டங்களை பார்த்தோம்னா என்ன சந்தோஷம். நான் உங்களோட என்னையும் சேர்த்து கொள்ளுங்கன்னு கேட்கிறேன் நான். ஏனண்டா அவை எங்க சிஞ்ச பிறந்த பிள்ளைகள் ஆனா நல்ல தோற்றம் எங்களை விட நாங்க செஞ்சிட்டேன் மாதிரி தோற்றத்துல பார்ப்போம். பிள்ளைகளை ஒவ்வொரு சனியாரும் ஒரு பிஸியா கொண்டு தெரியணும். ஒரு ஆடு மாடுகளுக்கு ஒரு இடத்தை கொண்டு சாப்பாடு கொடுப்பினோம், ஒரு இடத்தை பார்க்க என்ஜாய் பண்ணுவினோம். அப்ப நான் பார்க்க அவை எங்களை விட நிறைய மகிழ்ச்சியா இருக்கணுமே என்ற ஒரு நிலையில் பாக்குறோம். மிக்க நன்றி ஜீவா. மிக சந்தோஷம். இப்படியான நிகழ்வுல நீங்கள் இணைந்து கொள்ளுங்க படை மன்றாக எடுக்கட்டு. வணக்கம் செல்லிவார். இப்ப நீங்கள் எங்களை கேக்குறீங்களா நாங்கள் உங்களுக்கு பொதுவாகத்தான் இந்த தலைப்பு விட்டு பொதுவாக கேட்கல. அங்கும் மகிழ்ச்சியாக ஒரு விளையாட்டோ ஒரு திருமணங்களோ இது ஒரு பூப்புனித நீராட்டு இருந்தாலும் எங்களுக்கு அது மகிழ்ச்சியாகத்தான் இருக்கும். முதலே ஆரம்பிச்சு போடும் எல்லா கொண்டாட்டங்களும். அப்ப உறவினர் சொந்தங்கள் வரையக்கல கொள்ளையக்கல நாங்களும் அதோட சேர்ந்து எல்லாம் செய்யக்கூட ஒரு மகிழ்ச்சி தான். ஆனா இங்க சில சந்தர்ப்பங்கள் அமையறதும் இல்லை. இப்ப கோயில் என்று சொன்னாலும் கிட்ட என்று சொன்னா ஓகே போகலாம், சந்தோஷமா இருக்கும். தூரமண்டைகளை கஷ்டம் போகவும் இல்லாம கிடக்கும். அப்ப ஒரு சில நேரங்களில் அது சரிவராமலும் இருக்கும். கிட்டவா இருந்தா கூட போற சந்தர்ப்பங்கள் சரிவராமல் இருக்கும். அப்ப பிள்ளைகளுக்கு சில நேரம் போறத பிள்ளைகள் எங்களோட சேர்ந்து வரணும்டா பிள்ளைகள் அவர்களுக்கு நேரம் இருக்காது. எங்களுக்கு போக விருப்பமா இருக்கு. சில நேரங்கள்ல அவர்களுக்கு இல்லையென்றா நாங்கள் போயிடலாது. அப்படியும் இது கேட்கல. ரெண்டும் இருக்குதான். நீங்க ஸ்போர்ட்ஸை பொறுத்தளவுல எனக்கும் அங்கும் சந்தோஷம்தான், இங்கும் அது நடந்தாலும் சந்தோஷம்தான். நானும் பங்கு பெற்றுறது அதுகள் செய்வேன். நானாகவே போய் செய்யறது. அடுத்த முறை கூப்பிடுறேன். நீங்க இல்ல இல்ல அது நானும் கூட உங்களுக்கு தெரியும் தானே. நாங்கள் இதாண்டா அங்க வசந்தாவின் எனக்கு ஸ்போர்ட்ஸ் நான் அங்கும் செய்கிறேன் தான். இப்பவும் அந்த விடுமுறைகளுக்கு போயேக்கல எங்களோட பள்ளிக்கூடங்கள் நடந்த பள்ளிக்கூடங்கள்ல போய் பார்ப்போம் போறோம் நாங்கள். அப்படி இப்படி செய்யறதுதான் அது ஒரு விதமான சந்தோஷம். ஆனா பிள்ளைகள் கூடுதலாக இங்க அதுகள் இப்ப தனிமையில இருந்து டெலிபோனை நோண்டி நோண்டி அதுகளுக்கு சில நேரங்களில் ஆக்கள் கூட்ட நெரிசல்கள் பிடிக்கவே இல்லை. அப்ப அதுவும் சில பிள்ளைகள் அது என்ஜாய் பண்றதுக்காக வருகுதுகள். சிலர்களுக்கு இவ்வளவு சனத்துக்களே நான் வரையில அப்படி சொல்ற பிள்ளைகளும் இருக்குது. கோயில் தேருக்கு இடிவடையில அதுதான் அதுகளை சொல்லுங்கள். நாங்கள் வரையில ஏன்னா நாங்களும் போனாலும் ஏன் சொல்லுங்க. அதுகளின் வாழ்க்கை காலம்டா ஒரு லைன்ல போங்கள், ஒரு தரம் இடிபட வேண்டியது. எங்கடா அந்த ஒரு இது கயிறு நடுவில் இப்படி போங்க நீங்க இப்படி போங்கன்னாலும் போகாயிடும். அப்படி அதுக்குள்ளால இஞ்சாலம் போய் மங்காலம் போய் சரியான நெருக்கம். ஒரு இந்த ஞாயிற்றுக்கிழமை கம்கோயிலா? அந்த கம்கோயில் நான் பாதுகாப்பு கடமைக்கு ஐயா போட்டுக்கிறாரு. நான் பாதுகாப்பு கடமைக்குள்ள போயே நானே நெரிச்சு போடுவேன். என்னென்றால் அந்த வாசலுக்கு மெயின் வாசலுக்கு போனா மற்றபடியே போடுற பாடு ஒன்றுமே செய்ய இயலாது. அதுக்கு நாங்கள் பண்ண இயலாது. ஜாலபொங்கு ஜாலபொங்குன்னு சொல்லி நான் என்னையே தள்ளி கொண்டு போடுவாங்க. அப்ப அதுதான் நாங்கள் அந்த கடைப்பிடிக்கிறது குறைவு இங்க. ஆனால் அதே வெள்ளக்காரனா இருந்தா ஒரு வரிசையில இருந்தா அவன் வரிசையாத்தான் நிப்பான். அவங்கள கொண்டாட்டங்கள்ல இப்ப நாங்க நிறைய பிள்ளைகள் இந்த வரிசளிப்பு விழா இதுகள் எல்லாத்திலும் போனா படவே மாட்டோம் நாங்க. இல்ல அவன் லிமிட்டா லிமிட் தான். இது நாங்கள் அப்படி இல்லையே. 100 பேர் வார இடத்துல 300 பேருக்கு சொல்றது. அப்ப இங்க எல்லா ஜனமும் அடிபட்டி தானே போக வேண்டி கிடக்குது. அப்ப அது இதுகளெல்லாம் கரைச்சல். சில நீங்க சொன்னீங்க இப்ப கல்யாண வீடுகளை பொறுத்தவரையில சில பிள்ளைகள் தனியா வரத்தான் விரும்பினோம். ஆனா சிலர் அந்த பட்டாளங்களோட ஒரே மாதிரி எல்லாரும் வரணும்னு அப்படி. நான் நேற்று ஒரு கிளிக் கொண்டு பார்த்தேன். ஒரு பக்கம் 5 பொம்பளைகள் ஒரே மாதிரி சாரி, ஒரு பக்கம் 5 பொம்பளைகள் ஒரே மாதிரி சாரி, பூக்கத்துகள் ஒவ்வொருத்தர் வர வர அது ஒரு நடனம். அப்படி இல்ல கூடிக்கொண்டு வரியினம். அப்படி அந்த பொம்பளையும் மாப்பிள்ளைக்கு அந்த மாலைய வேண்டா வெறுப்பா எறிகிறான். அந்த
அது ஒரு நாகரிகம் மாதிரி நெச்சாலும் அதை பார்க்கல. எங்களுக்கு பாக்கல அது ஒரு சரியில்லை. அதான் இப்ப முன்னே அப்படி இல்லை. அது அமைதியாக மேடையில வந்து அமைதியாக போடுவார்கள். அது ஒரு இது அப்படியா நின்ற நிலையில இந்த அப்படி என்ற மாதிரி தான். இது பொம்பளை மாப்பிள்ளை இந்த கழுத்துல அப்படி போடுதோ. ஆமாம். அது ஏன்னா அதை ஆல்ரெடி அவ வந்து ஃப்ரெண்ட்ஸா பழகிட்டினம். இப்ப எங்களுக்கு எல்லாம் அந்த காலத்துல தெரியாது தானே பாக்கல. பழகிட்டேன்னா ஒரு மேடை அதுக்கண்டு ஒரு இது இருக்கணும். என்ன அது இருக்காது இப்ப பிள்ளைகளுக்கு. என்னுடைய மாணவிகள் நான் கல்யாணத்தை போனேன். அவள் தனியா ஆசிரியருக்கு மட்டும்தான் சொன்னாள். சரியென்று போனா அவள் அந்த நேரம் பார்த்து 45க்குள்ள தாலி கட்டணும்னு மணவரையிலிருந்து ஓடி வாராள் டக்கண்டு. என்று அது ஒரு 10 நிமிஷத்துல தாலி 10 நிமிஷத்துல கட்டிட்டாள். சாரி, ஆனாலும் தாமதமா போச்சு 5 நிமிஷம். ஆனா ஏன் இது ஓடி வருது எனக்கு அதிசயமா கிடக்கேன்னு பாக்குறேன் நான். அப்படி அதுகள் அவரோட ஃப்ரெண்ட்ஷிப்பான கணவரா இருந்தா ஓகே, நான் போட்டு நேரத்துக்கு கட்டணும். அப்படி அந்த தன்னுடைய விடயத்துல கட்டிக்காரராம இருக்கிறாரு. அது அது ஒரு சந்தர்ப்பம். உங்களுக்கு எப்படி இருந்தது பிள்ளைகளின் விடயம்? உங்களுக்கு எப்படி இருந்த அந்த காலமா இந்த காலமா? என்ன பொறுத்தளவுல என்ன எனக்கு ரெண்டும் விருப்பம் பிடிக்கும். நல்லது. அதுவும் அந்த திருமணங்கள் அது இதுகள் இங்க சில நேரங்களில வந்து பயங்கர கஷ்டமா இருக்கும். இந்த சனங்கள் அது இதுல எல்லாத்துக்கும் கியூல போய் நின்று கொண்டு இதன்றது, இந்த அநியாயமா இந்த சாப்பாடுகளை கொட்டுறது, பலகாரங்களை வாங்க சாப்பிட இல்லையாண்டா விட்டுட்டு வரலாம். அதை வாங்கி கொண்டு வந்து கொட்டுறது, அப்படி இப்படி அநியாயம் செய்யறதும் அது இதுகளை பார்க்கல என்னடா என்ற மாதிரி போகுது. ஆனால் உண்மையில் ஒரு இதுன்றது அந்த காலத்தை போல எந்த காலமும் வராது. எங்கட இளவ காலம் அப்பதானே. இப்ப எங்களை நாங்கள் அங்கு ஸ்போர்ட்ஸ் செய்தோம், ஓடணும், எல்லாம் செய்தோம். அதே அளவுக்கு இப்ப எங்களுக்கு உடம்பு விடுது இல்லை என்றால் அப்படி சொல்லக்கூடாது. நீங்க ஓட வேணும். இல்ல அதுதான் இப்ப எல்லாருக்கும். நீங்கள் சனிக்கிழமை ஓட போறீங்கள். அதே இதுக்கு நாளைக்கு சொல்லி ஐயோ இன்றைக்கு வியாழக்கிழமை நாளைக்கு உங்களோட நாளைக்கு 6 மணிக்கு. அப்ப அதே இதுக்கு எங்களுக்கு உடனே வந்து அந்த அளவுக்கு ஓடையில என்னன்னா எங்களுக்கு ஆனாது. நாங்கள் ஓடையலாண்டு இல்ல, ஓடணும்னு நினைச்சா ஓடலாம். ஆனால் அப்படி அந்த அளவுக்கு செய்யறதுக்கு உடம்பும் விடாது, அப்படி பழகிக்குது. ஆனா அதே இதுல இப்ப நாங்கள் இலங்கையில இருக்கீங்களா, இலங்கையில நாங்கள் பிள்ளைகளோட சேர்ந்து அந்த பழம் பொறுக்கிறது, கல்லுகள் வச்சு விளையாடுறது, பந்தடிக்கிறது, கிரிக்கெட்டை விளையாடுவோம். அப்படி இப்படி சேர்ந்து விளையாடுங்க எங்களுக்கு அது இன்னும் ஒரு சந்தோஷமாகவும் ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். ஆனா அது என்னது நீங்கள் நினைக்கிற மாதிரி எனக்கு அதை தெரியல. இங்கத்த பிள்ளைகள் எங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் சரியான வித்தியாசமாக இருக்கிற வழியா எங்கட இதை பொறுத்தளவுல அங்க தாயக இதுதான் சிறப்பு என்று சொல்றீங்க. சிறப்பான தலைப்புக்கு வாழ்த்துக்கள். தொடருங்கள். நன்றி, வணக்கம். வாணிமோகனுக்கு நன்றி கூறி மீண்டும் நாளை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி. உங்களோட பயணமும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. நிச்சயம் மிக மகிழ்ச்சி. நல்ல உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது அந்த காலம் சொன்னீர்கள். இப்பொழுது ஈஸ்வரன் அண்ணாவை கேட்போம். ஈஸ்வரன் அண்ணா ஒரு சிங்கமாக வந்திருக்கிறார். வாங்க ஈஸ்வரன் அண்ணா. இப்ப நாங்க கேட்ட இந்தியான் கேள்வி, அதாவது விழாக்களில் மகிழ்ச்சியானது அந்த காலமா இந்த காலம்? எப்படி உங்களுக்கு இருந்தது? எல்லோருக்கும் அன்பான வணக்கம். விழாக்கள் அந்த காலமா இந்த காலமா மகிழ்ச்சி? உங்களுக்கு எது மகிழ்ச்சியாக இருந்த காலம்? நான் எப்படி சொல்றது, அறிஞ்சுதான் சொல்லலாம்ல. அந்த காலம் சொல்லக்குள்ள நான் வாழ்ந்திருக்கேனோ இல்லையோ, இந்த காலம் வாழ்றேன் இல்ல, அந்த காலமா இந்த காலமா மகிழ்ச்சி? அந்த காலம் நீங்கள் முந்தின காலம் இல்லை, நீங்கள் வாழ்ந்த காலத்தை தான் நாங்கள் எடுக்கிறோம். அதாவது நீங்கள் இளமையில இருந்த காலங்கள், தாய சூழல்ல இருந்த காலங்கள், இங்க இப்பொழுது இருக்கிற இந்த காலம், உங்களோட வாழ்க்கை இந்த காலத்தை எடுத்துப்பாரு. இரண்டும் மகிழ்ச்சி தான். ஓகே, அது சரி. விழா என்பது மகிழ்ச்சி தான். ஆனா வேறு மகிழ்ச்சிக்காகத்தான் விழா. நான் சரியா சொன்னீங்க. அது பேர் சேர்ந்து விழாண்டு வைத்தால் இன்னும் 10 பேர் வருவாங்கன்ற மகிழ்ச்சியில தான் அந்த விழா நடக்குது. ஏன்னா விழா அனைத்தும் மகிழ்ச்சிக்கு தான். ஓகே,
விவரங்கள், அதை பற்றிய ஒப்பீனியன், அந்த இதுகள் தான் ஆக்களுக்கு வித்தியாசப்படுமையுடைய ஒட்டுமொத்தமாக விழா என்பது மகிழ்ச்சி. கல்யாணம் வரும், பிறந்த தினம் வரும், விளையாட்டு விழா வரும், இப்படி சம்பந்தமான விழாக்கள் வரும், இப்படி பலவிதமான விழாக்கள். ஆனால் அந்த காலத்தில் தமிழர் ரெண்டு குரல் எழுப்பி பாட்டு பாடிச்சு திடீரமே தமிழுக்காக தமிழை வளர்க்கலாம். நான் தமிழை வளர்ப்பம், பாரம்பரியம், தமிழர் பண்பாடு என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருப்பவர்கள் அந்த காலத்துல ஓரளவு பண்பாடு அந்த கோத்திரங்கள் பின்பற்றப்பட்டது. பின்பற்றப்பட்ட ஒரு விழாவாத்தான் இதுவும் இருக்கும். இந்த காலம் இந்த நாகரிகம் என்று சொல்லிக்கொண்டு, நாகரிகம் என்றா என்னென்று விளக்கம் தெரியாதவர்களா நாகரிகம் என்று சொன்னா கோட்டும் சூட்டும் போட்டு டையும் கட்டிட்டு போனா அது நாகரிகம் என்று நான் அதை விட அந்த திருமண கொஞ்சம் பொருங்க நான் தொடங்குனத்தை முடிச்சு போடுறேன். டையும் கோட்டும் சூட்டும் போட்டு போனா அது நாகரிகம் என்று விளங்கி கொள்ற நாகரிகம் தான் தப்பான நாகரிக விளக்கம் தான். இப்பத்து பெரும்பாலான ஆக்கள் நாகரிகம் என்றது சில சில சமூக இன சம்பந்தமான விஷயங்கள். எனவே விழாக்கள் அனைத்தும் அவரவர் மனத்துக்கு ஏற்ற மாதிரி மகிழ்ச்சி தான். அந்த மகிழ்ச்சியை குறைய வச்சு ஏன் அந்த விழாக்கள் நடத்துறாங்க எல்லாம். இப்ப என்ன மாறுபடுகிறது. பிறந்த தின விழா என்றும் வைப்பதும், இறந்த தினம் இப்ப ஒரு இறந்தவர் அடக்கம் செய்கிற நாளும் கிட்டத்தட்ட உண்டா வந்துட்டு. அந்த நெருக்க குடும்பங்கள் மட்டும்தான் துக்கமா இருப்பார்கள், மற்றவர்கள் அனைவரும் அதுவும் ஒரு விழா மாதிரி தான் இப்ப வந்துட்டு. ஒரு வித்தியாசம் இல்லை. ஹோல் எடுக்கிறாங்க, பிரேத வைக்கிறாங்க, முடிக்கிறோம், அந்த சிமெட்ரியில மீட்டிங் அது இதெல்லாம் நடக்குது, புகழ்ந்து பாடி அவற்றை சேவைகளை செய்யறாங்க. மீட்டிங்கும் வந்து விபத்திய மாதிரி வந்திருக்கு, முடிஞ்சு ஒரு ஹோல்ல சாப்பாடு அரேஞ்ச் பண்ணப்படுது. இதுல என்ன வித்தியாசம்? பிறந்த தின விழாவுக்கும் இந்த விழாவுக்கும் பெட்டியில பிரேதம் கொண்டு வருது, அவ்வளவுதான். இந்த விழாக்கள் எல்லாம் மாறுபட்டு அது அவர்களுக்கு சமூகத்துக்கு ஏற்ற மாதிரி அதை அமைத்து கொண்டு மாழ்வடைகிற ஒரு விழாக்கள் தான் இப்போதைக்கு. சமய விழாக்கள் என்று சொன்னா பேச்சு, ஒரு பெரியாற்ற பேச்சு, அதுகள் அந்த ஆடையில நடந்தது, இப்பயும் நடக்குது. தேர் திருவிழா எடுத்தாலோ, பெரிய பூஜைகள் விழாக்கள் எடுத்தாலோ, தேர் இழுக்கிறதுல அதுல அர்த்தம் என்னென்று தெரியாது. அது குடிமக்கள் சமூகத்துக்கு அது என்னத்தை விளக்குது, என்ன பொருள் அது விளக்குதுன்றதை மறந்து தாளங்களும் மேளங்களும் ஜனங்கள் கூட்டி அவர்களோட நகைகளையும் சேலைகளையும் இதுகளையும் காட்டி கொண்டு ஒரு ஒரு ஒன்று கூடலே ஒளிய அது சேர்த்து விழாண்டி சொல்ற அளவுக்கு அது அமைகிறதா என்பது பெரிய ஒரு கேள்விக்குறி. ஐயர் இடத்துல எங்கு பார்த்தேன், ஐயர் சாமியை வைத்துக்கொண்டு ஐயரும் ஏறி ஐயரையும் சேர்த்து அந்த தேரை இழுப்பதுல என்ன அர்த்தம்? ஏன் அந்த ஐயர் கீழே நின்று அந்த தீபங்களை காட்ட முடியாதா? கீழே நின்று அந்த தேங்காயை உடைக்கிறாதா? சாமிக்கு பக்கத்துல பிடித்து கொண்டு இருக்கிற ஐயரையும் சேர்த்து நாங்கள் உடம்பிடித்து இழுத்து கொண்டு போகிறோம். பின்ன அந்த ஐயரும் அந்த சாமியும் ஒரே லெவலா? சாமிக்கும் ஐயருக்கும் ஒரே மாதிரி நாங்கள் கணிக்கிறோமா? ஐயர் வேறு, சாமி வேறு, சாமியோட சேர்த்து ஐயரையும் இழுத்து போறோம்னு சொன்னா இப்படியான சில சில விஷயங்கள் குறுக்க நிக்குது. ஆனா நாங்கள் சிந்திக்கிறோம் இல்லை. எனவே அந்த தேர் திருவிழான்றது நேரடியாக தீபம் பக்கத்துல இருந்து காட்ட முடியும், கீழே இருந்து காட்டுற தீபம் அந்த சுவாமியை சென்றடையாது என்ற காரணத்தாலேயோ தெரியும். ஆஹா, சாமிய எங்க போய் சென்றடையுது? ஆனா இது காலங்க அதுவும் சொன்னாலும் பிரச்சனை வந்துடும். முந்தி தொடக்கம் அதை செய்யறார்கள் தானே தேரில. அதைத்தான் சொல்றேன். இந்த காலத்துல நாகரிகம் மட்டும் மற்ற மற்ற விஷயங்கள்ல கணிக்கக்குள்ள ஏன் இதையும் நாங்கள் சிந்திக்க முடியாது? பண்பாடு, நாகரிகம்,
அந்த பண்பாடு இந்த இது எங்களுக்கு பொருத்தமில்ல, கோயில் நிர்வாகங்களுக்கு தான் பொருத்தம் நான் கோயில் நினைக்கிறேன். ஒட்டுமொத்தமாக கோயில்ல 10,000 பேர் சேர்த்துதான். இது எங்கட மகிழ்ச்சிக்குரியது. அதாவது விழாக்களை எங்களுக்கு எந்த காலம் என்றதான் தலைப்பு. அதுக்குள்ள கொண்டு வந்து நான் அதைத்தான் விழாவும் மகிழ்ச்சியோட சம்பந்தப்பட்டு தான் நான் பாறேன். தேர் திருவிழா மகிழ்ச்சி பூர்வம், அந்த தேர் திருவிழாவுக்குள்ள இருக்கிறத சொல்றேன். பின்ன விழாவும் மகிழ்ச்சியையும் நான் தவிர்க்காம. கற்பூர சட்டி நேற்று இளம் பிள்ளைகள் ஏந்தினார்கள். ஏன் ஏந்தினார்கள்? அந்த கற்பூர சட்டியை வச்சிருக்கிறவர்களுக்கு அது கற்பூர சட்டி ஏன் செய்யறதுன்ற மகிமை தெரியுதோண்ட நீங்கள் ஏன் எடுக்கிறீங்க? எங்கட அம்மா சொன்னாதான் எடுக்கிறது சொன்னாங்க அந்த பையன், அந்த பிள்ளை. அப்ப ஏன் இந்த விளக்கங்கள் இன்றைக்கு பல குழந்தைகளுக்கு தெரியல. ஆனா சும்மா சொல்றோம், நாங்க தான் சொல்றோம், உனக்கு பாடசாலையில 100 புள்ளி வரணும்டா நீ ஒரு பால்ச்சம்படு அல்லது நீ கற்பூர சட்டி எடு என்று சொல்லுவோம். அது பெற்றோரின் மகிழ்ச்சிக்காக பிள்ளை செய்யுது என்ற மாதிரி இருக்கே ஒழியா உண்மையான காரணம் தத்துவம் தெரியாம இருக்கு. அதுபோல நீங்க சொன்னபடியா நாங்களும் யோசிச்சு பாக்குறோம். அதுல ஏன் ஐயரும் சாமியும் சேர்ந்து ஏன் போக வேணும் என்ற ஒரு இது. சரி, அன்றைக்கு ஐயருக்கு மகிழ்ச்சி நாங்கள் ஏற்றி கொண்டு இழுத்து கொண்டு போறோம் என்று நினைக்க வேண்டியதுதான். அப்படியான கேள்விகள் எங்களுக்குள்ள இருக்குதுதான். நீங்க சொன்ன மாதிரி தெரியல. அந்த கேள்விகளுக்கு அப்பால எங்களுக்கு ஏன் தெரியாததுக்கு நாங்க விடைய தேடுவான். அதை விட்டுட்டு தெரிய வேண்டிய புதுமையான ஒரு விடயத்தை நாங்கள் எங்களுக்குள்ள உருவாக்குவோமே என்றதான் என்னுடைய நிஜகால. அதாவது காலம் என்பது குறுகியது. மனித வாழ்க்கை என்பது விழுகையும் இருக்கு, எழுகையும் இருக்கு. கொஞ்ச கால வாழ்க்கையில ஏன் நாங்கள் மகிழ்ச்சியை தொலைக்கிறோம்? நாங்களே மகிழ்ச்சியா இருப்போம். அதுக்கு என்ன செய்யலாம் என்றதான் இன்றைய பிள்ளைகள் செய்கிறார்கள். அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள், மகிழ்ச்சிக்காக செய்கிறார்கள். ஆனா நாங்கள் அதை ஏற்றுக்கொள்றோமோன்றதான் பிள்ளை. அங்கதான் நாங்கள் ஏற்றுக்கொள்ளாம அவர்களோட ஒரு சண்டைகளோ அல்லது எதிர்கருத்துகள் விவாதிச்சு கொண்டிருக்கிறோம். பிரயோசனமே இல்லை. எதிர்கருத்து நிகழ்கால வாழ்வை உருவாக்கக்கூடியதா இருந்தால் வெற்றி. அதுல இல்லாவிட்டால் தெரியாத ஒன்றை நாங்கள் விமர்சிச்சு பிரயோசனமே இல்லை என்றதான் உங்களோட அருமையான கருத்துக்கு வாழ்த்துக்கள். பிள்ளைகளை நாங்கள் பிள்ளைகளுக்கு தெரியாது. பிள்ளைகள் பெற்றாரை விட விளக்கமானதும் விளக்கம் தெரிந்தவர்களும் பிள்ளைகள் எல்லா விதத்திலையும் மேலும் வினிக்கிறார்கள். அதை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். எனவே பிள்ளைகள் தெரியாம வச்சிருக்கல அந்த பிள்ளை கற்பூர சட்டி எடுத்ததுக்கு அந்த பிள்ளைக்கு விளக்கம் தெரிஞ்சிருக்கும். அதை நாங்கள் அந்த பிள்ளை தெரியல என்று சொல்றேன். இப்ப நான் நேற்று கதைச்ச பிள்ளை அவளுக்கு விளக்கமே தெரியாது, ஏன் எடுக்கிறாண்டே தெரியாங்கிற அம்மா சொன்னாங்க. குறிக்கப்பட்ட பிள்ளைக்கும் குறிக்கப்பட்ட கணவருக்கு தெரியலையா? அதே நீங்கள் ஒப்புக்கொள்ளணும். ஐயரும் சாமியும் ஒண்டா சேர்ந்து வர்றத ஏன் கேட்கிற மாதிரி நேற்று கன பிள்ளைகளுக்கு விளக்கம் தெரியல. அதுகளே கேக்குதுகள், எனக்கே தெரியல விளக்கம். 1-2 பிள்ளைகள் அந்த நேர்த்திக்காக தாய் சொன்னதுக்காக செய்யறது ஒழிய உண்மையான விளக்கம் இது எங்களுக்கு தானே தெரிகிறதா? நாங்களும் எல்லாம் படிச்ச நாங்கள் தான். ஆனா கற்பூர சட்டி ஏன் எடுக்கிறது ஒருவித விளக்கமே தெரியாது. விளக்கத்தை சொன்னா இப்ப பெற்றாருக்கும் தெரிய வரும், பிள்ளைகளுக்கும் தெரிய வரும். சொல்லுங்க ஒரு நிமிஷம். இல்ல, ஒரு நிமிஷம். நாங்கள் சொல்லுறோம் ஒரு நிறைவேறாத விடயத்தை இறைவன் நாங்கள் என்று சொல்லாம நான் சொல்வதென்று அந்த கற்பூர சட்டிக்கு சொல்லுங்க. நாங்கள் என்றாலும் நான் தான். நான் என்னுடைய குடும்பம் என்னுடைய விடயத்தை தான் சொல்லுவேன். உங்களோட விடயத்தை சொல்றதா நீங்கள் என்று உங்களோட கருத்து என்னுடைய கருத்து என்னென்றால் ஈஸ்வரனா சரியாரிக்கும் பிள்ளையாரிக்கும் நழுவ வேண்டாம். பிள்ளையாரிக்கும் விஷயம் உங்களோட கருத்து, உங்களோட உண்மையை. என்னுடைய கருத்து என்னென்றால் அப்ப தொடக்கம் இந்த தேர்களுக்கு கற்பூர சட்டி எரிப்பார்கள். அப்பொழுது நான் ஒருக்கா என்னோட அப்பாவைத்தான் நான் கேட்டிருந்தேன், ஏன் கற்பூர சட்டி எரிக்கும்? ஐயோ சுடுமல்லோ, இது எப்படி கொண்டாடுறீங்க? நான் சொல்றேன், உங்களுக்கு தெரிந்த கற்பூர சட்டி எடுப்பதற்குரிய விளக்கத்தை மட்டும் சொல்லுங்க, நழுவ வேண்டாம். கற்பூர சட்டி தீபம் என்பது அது இது அன்றைக்கும் இதுலதான் எனக்கு சொல்லுங்க ஜீவா, உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. நான் இப்ப நகுலா சிவநாதனிடம் கேட்டுக்கொண்டேன். பரவாயில்ல. அதாவது நிறைவேறாத ஒரு விடயத்தை இறைவன்பால் நாங்கள் கொடுக்கிறோம். நீ எனக்கு இதை நிறைவேற்றி தர வேணும். நான் இந்த தீயை உனக்கு சமர்ப்பணம் செய்து இந்த செயலை எனக்கு நிறைவேற்றி தாரும் அம்மா என்று நாங்கள் கேட்டுக்கொண்டு அதுக்காக அந்த விடயம் நிறைவேற வேணும் என்பதற்காக நான் இந்த கற்பூர சட்டி எடுத்து வலம் வருகிறேன். இந்த அக்கினி சாட்சியாக நான் இதை செய்கிறேன் என்றதை
அந்த பிள்ளை அந்த அதாவது அதை நினைச்சு நானா இருந்தால் நான் அதை நினைச்சு எடுப்பேன். அப்படித்தான் ஒரு செயலை நிறைவேற்றி தர வேணும் என்பதை முந்தின கால ஆக்கள் எப்படி செய்யறது எல்லாம் தங்களை உடல வருத்தித்தான் ஒரு பறவை காவடி எடுக்கிறான்டானே என்னண்டானே. ஆனால் நிறைவேற்றி கடைசியா அவைக்கு ஒரு பிள்ளை பிறக்கையிலன்னா நான் தூக்கு காவடி எடுத்தோன்னா அவருக்கு அடுத்த மாதம் பிள்ளை சனிச்சதும் இருக்கு. அப்ப நாங்க பொய்யன்னு சொல்லலாம். அப்படி அந்த நேர்த்தி வச்சு அதை நிறைவேற வேணும் என்றதற்காகத்தான் செய்வார். அதுதான் நானும் அறிஞ்சேன். வருத்தி கொண்டு போறதா என்ற கருத்தை மட்டும் அதுல மத்தி கொண்டு சொன்னால் பஞ்சபூதங்கள்ல அந்த நெருப்பும் உண்டு. நான் சொல்றேன், மண்ணுல ஒரு பெரிய பாத்திரத்துல பாரமான மண்ணையோ கல்லையோ ஏற்றி சுமந்து கொண்டும் போகலாம். அதுவும் எங்கட தலைப்புக்கு அங்கால போகுது. நாங்க மகிழ்ச்சியாக இருக்கத்தான் தலைப்புக்கு அங்காலே அதான் சொல்லிட்ட நேரத்தோட நகுலாவதி நகுல வேண்டாம். நகுல வேண்டாம். நீங்க உடலை வருத்தி கொண்டு போறதுண்டு. நானும் சொல்றேன், தூக்கி கொண்டு உடலை வருத்தி கொண்டு போகலாம் தானே என்றதான் இந்த கருத்து. நீங்க சொன்ன கருத்துல சரி. இப்ப நீங்க அப்படி சொல்றீங்க, அதுக்கு ஏன் உடலை வருத்தணும்? எனக்கு ஒரு ஆசை, ஒரு என்ஜாய் பண்ணணும். அப்படி இருக்கும் இருக்கும் நாங்க நினைச்சு கொண்டு இறைவன் வாழ் உனக்கு செய்கிறேன் தான். ஆனாலும் மகிழ்ச்சியாக அதை ஏற்றுக்கொள்ளலாம். ஆராய்ச்சி தேவையில்லை, நாங்கள் தலையங்கத்தை எடுத்து விட்டோம். அந்த விழா மகிழ்ச்சியா இந்த விழா இல்ல. நான் இதுக்கு நகுலா நீங்க விடுங்க, அடுத்த ஆளுடைய கருத்தை சொல்லி இந்த நேரம் முடிக்கணும். இது பெரிய நகுலா. வணக்கம், நன்றி, வணக்கம், நன்றி. நகுதுதல் என்றால் சிரித்தல், நகுதுதல் என்றால் சிரித்தல் என்றதும் ஒரு அர்த்தம் இருக்கு. சரி ஜீவா, நாங்க வருவோம். மகிழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சியை மகிழ்ச்சிதான். இதெல்லாம் நிகழ்ச்சிகள் எதுக்கும் ஒரு சயின்டிபிக் ரீசன் இருக்கும். அந்த காலத்துல நாங்க செய்த எல்லாத்துக்குமே, கோயில செய்யற எல்லாத்துக்குமே ஒரு சயின்டிபிக் ரீசன் இருக்கு. மேபி அந்த கற்பூரத்தை கொளுத்துறதால ஒரு இப்ப கார்பன் ஈரோடு ஆக்சிஜன் அங்க ஏன்னா நிறைய ஆக்கள் சேர்ற ஒரு இடம். அந்த காலத்துல ஒரு முதலுதவி வசதி இல்லாத இடத்துல நாங்கள் கூடுறோம். அப்பேக்கெல்லாம் அதுக்கு ஒரு சயின்டிபிக் ரீசன் இருக்கலாம். என்றதான் இந்த கற்பூரத்தால வழிவர்ற ஏதாவது ஒன்று எங்களுக்கு சுவாசிக்கிறதுக்கு அதுக்கு ஈஸியா இருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். சரியான உண்மை என்னென்றால், நல்லூரில அந்த நிறைய ஒரு பெரிய சட்டிக்கை, முன்னுக்கு இருக்கிற சட்டிக்கை தான் எல்லாரும் கற்பூரம் போடுவார். அப்ப நான் ஒரு நாள் என்னுடைய பாடசாலை ஆசிரியர் அவரை சந்திக்கிற காலம், ஒரு காலம் எனக்கு நான் நினைக்கிறேன் இவ்வளவு காலம் தெரியல, அவருடன் சொன்னவர், இந்த காற்றை சுத்தமாக்குவதற்காகத்தான் இந்த கற்பூரங்களை இதுல போட்டு இறைவன் பால் நாங்கள் செய்யறோம். அதுவும் உண்மைதான், சரியான அது உண்மையான ரீசனும் இருக்காது. 10, 20, 25 எரிகிறதால கார்பன் டை ஆக்சைடு கூடுதா குறையுதா அந்த சூழல்ல? கற்பூரம் கார்பன் டை ஆக்சைடை உள்ளிழுக்கக்கூடிய தன்மை இருக்குது. இப்ப வேற ஏதாவது எரிச்சால் சொல்லலாம் கார்பன் டை ஆக்சைடு. உங்களோட முடிவும் உங்களதாகவே இருக்கட்டும். நான் கூறுவது, அந்த கற்பூர புகையல் 25, 30, 50 பேர் இருக்கக்குள்ள அந்த சூழல்ல அந்த ஏர் சுத்தமா இருக்குதா இல்லையா தெரியல. அது புகையால சில நேரம் கார்பன் டை ஆக்சைடு கூடுமோண்டா. ஆனா அந்த கற்பூரத்துக்கு கார்பன் டை ஆக்சைடு உள்ளிழுக்கக்கூடிய தன்மை இருக்கிறபடியால் அந்த புகையும் சில நேரம் மாற்றமடையும் என்று சொல்றேன். கார்பன் உள்ளடக்கம், அதுதான் இந்த கார்பன் ஒரு முக்கியமான குணம். ஆனா நான் கார்பன் கட்டிய இல்ல, கார்பன் புகை, அந்த ஸ்மோக்க சொல்றேன். அந்த ஸ்மோக் பரவி அந்த சூழலை, அந்த இடத்தை அசுத்தப்படுதா சுத்தப்படுதா? நிச்சயமாக அந்த புகை கூடுது. பூசை ஐயராட்டதும் அவ்வளவு புகையா வராது. கற்பூர புகை சாதாரணமாக ஒரு விறகு எரிகிற புகை அளவுக்கு மேலோங்காது. ஒரு குறிப்பிட்ட அளவு மட்டும்தான் இந்த கற்பூரத்தின் நெருப்பு வரும். ஆக மேல போகாது. நீங்க அதை பார்த்தாலும் நல்லூர் கோவிலை நினைத்து பாருங்கள், இவ்வளவு கற்பூரம் அதுக்குள்ள போடுறோம். ஆனா அந்த மக்களுக்கு அந்த கற்பூரத்தால, அந்த மனத்தால இருமல் கூட கிட்ட நின்றாலும் வரையில. ஆனால் தூய்மையான அந்த காற்றை தூய்மையாக்குற அந்த தன்மை இருப்பதனால், அதனாலதான் அந்த கற்பூரத்துக்கு அந்த சக்தி இருக்கிறபடியா எங்களுக்கு மனமும் இனிமையான ஒரு மனமாகவும், அதாவது நல்ல நுகரக்கூடிய மனமாகவும் எங்களுக்கு இருக்கிறது. அது மகிழ்ச்சியையும் எங்களுக்கு தருது. நீங்க கற்பூரத்தை ஒரு படியில் ஏற்றி அதை கும்பிடும்
வரும் போது உங்களுக்குள்ள இருக்கிற மகிழ்ச்சியை நினைச்சு பாருங்கள். அது கூட எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கிறது என்றது உண்மையான இதுதான். ஏனென்றா கற்பூரத்தை ஒரு சின்ன எடுத்து கசக்கி கையில வச்சுட்டு மணந்து பாருங்கள், அந்த மனம் கூட உங்களுக்கு இனிமையான ஒரு நுகர்வை தரக்கூடிய ஒன்றாகவே இருக்கிறது. ஆகவே சரி, அப்படி இருந்தா சரி, இப்பொழுது நாங்கள் எங்கட தலைப்பினூடாக வருவோம். ஏனென்றால் அந்த காலமா இந்த காலம், அது அந்த காலம் இது இந்த காலம். நிச்சயமாக ஜீவா முதல் அருமையாக சொன்னார், மாற்றம் அடைய வேணும் என்றது. நான் கட்டாயமாக மாற வேணும். குழந்தை அல்லது அடுத்த சந்ததி எதை விரும்புகிறார்களோ, எங்களுக்கு விருப்பம் இல்லாவிட்டாலும் அதற்குள்ளும் நாங்கள் எங்களை மாற்றிக்கொண்டு வாழ வேண்டிய தேவை இருக்கின்றது. ஏனென்றால் இன்றைய சூழல் அப்படித்தான். நான் தாயக சூழலிலே இருந்து எத்தனை நாள், ஒரு வருஷத்துல ஒரு நாள் தான் ஒரு நிகழ்வு நடக்கும். ஒரு விளையாட்டு போட்டி என்றாலும் ஒரு நாள் தான் நடக்கும். அந்த விளையாட்டு போட்டி பாலர்கள் வேறுபாடு இல்லாமல் நடக்கிற விளையாட்டு போட்டியா இருந்தா அந்த விளையாட்டு போட்டி உங்களுக்கு நிச்சயம் மகிழ்ச்சி தான் இருக்கும். இணைந்து செயற்பட்டு பார்க்க எங்களுக்குமே அது மகிழ்ச்சியே தான். நான் இன்றைக்குமே நான் ஒரு விளையாட்டு வீரரா அந்த காலம் திறக்கம் இன்று வரையும் இருக்கிறேன்டா எனக்கு விளையாட்டுல விருப்பம். அதனால ஜெர்மனாக விளையாட்டிலும் நான் போய் ஹெல்ப் பண்ணுவேன். அதாவது அவர்களுடைய விளையாட்டிலும் ஏதாவது உங்களுக்கு உதவி செய்ய வேணும்டா, சைக்கிள் ஓட்ட போட்டியண்டா நாங்கள் இடையில நின்று ஒரு குறிப்பிட்ட தூரம் பாதுகாப்போம். அப்படியான நிகழ்வுகள் செய்யணும். அதை சில நேரம் அவர்களுடைய இணைஞ்சு இவ்வளவு வருஷம் இருந்தாலும், நான் இப்ப ஒரு 3 வருஷமா தான் இந்த 5 கிலோமீட்டர் ஓடுறேன்டா. இவ்வளவு நாளும் ஏன் ஓடையில? ஒரு மரதனுக்கு ஆசைப்பட்ட நான் தூர இடத்துல விடையில கணவர் விடையிலேண்டில அவர் எப்பவுமே என்ன விடுறவர் 42 கிலோமீட்டர். அந்த காலம் ஆசைப்பட்டது செய்யல. இந்த காலம் அவ்வளவு வலிமை இருக்குமோ தெரியாது. ஆனாலும் 5 கிலோமீட்டர் ஏன் ஓடி பார்க்கலான்னா, நிச்சயம் 1.5 கிலோமீட்டர் ஓட எங்களுக்கு கடினமா இருக்கும். அதுக்கு பிறகு எங்களுக்கு இலகுவா இருக்கும். இன்று காலையும் அதை உணர்ந்தேன். 1.5 கிலோமீட்டர் தாண்டும் அளவுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இடையில நிக்கணும் போல, முழங்கால் நோற போல, அப்படியெல்லாம் உணர்வோம். ஆனா அந்த 1.5 கிலோமீட்டர் தாங்கின உடனே இன்றைக்கு நான் 4 கிலோமீட்டர் ஓடினேன். ஆனா அவ்வளவும் ஓடக்கூடியதா இருக்கு. அப்ப கடினம் என்பது ஒரு குறிப்பிட்ட தூரம் அடையும் பெறதான் கடினம். அதுக்கு பிறகு எங்களால முடியும் என்ற ஒரு முனைப்பு உருவாகும். அது வெற்றி தோல்வி நான் என்ன விட நான் வெற்றி பெற போறேன் இல்ல, நான் வெற்றிக்காக இல்ல, நான் வெற்றிக்காகவும் தான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். கிடைச்சால் வெற்றி, கிடைக்கவில்லையால் முயற்சி என்று எடுப்பான். என்னுடைய முயற்சி எனக்கு ஒரு சர்டிபிகேட் வரும், அவ்வளவுதான். கிடைக்கவில்லை. எல்லோரும் பேசியதை கேட்டுக்கொண்டுதான் இருந்தேன். சகோதரி ஜீவா அவர்கள் சொன்ன மாதிரி இந்த காலத்துல நாங்க மாறத்தான் வேண்டும். நாங்க வந்துட்டோம், மாறத்தான் வேண்டும். இடத்துக்கு உடன்படத்தான் வேணும். ஆனா அந்த திருமணம் என்ற ஒரு புனிதமான சடங்கு, சமய சடங்கு, நீங்க அந்த சமயங்களை கொண்டு வந்துதான் சொல்றது. சமய சடங்கு புனிதமான ஒரு சடங்கு. என்ன திருமணம் உங்க சமயமாக இருக்கட்டும், எங்க சமயமாக இருக்கட்டும், ஒரு புனிதமான சடங்கு. அந்த புனித சடங்குல ஏன் நீங்க அந்த வழிநெறி முறைகளை தவறி போறீங்க? ஏன் இந்த காலத்தில் விழாக்கள்ல அந்த முறைகளை இப்ப நீங்க சொல்றீங்க புள்ள கட்டுரை சட்டி ஏந்திச்சுது, அம்மா சொன்னா புள்ள கட்டுரை சட்டி நான் ஏந்திரன்னு புள்ள சொல்லிட்டேன்னு சொல்றீங்க நீங்க. அப்ப அந்த அம்மா ஏன் சொல்லக்கூடாது? அந்த புள்ள ஒரு புனிதமான சடங்கு. முதல் நீங்க அந்த தாலி என்றதுக்கு ஒரு புனித முக்கியத்துவம் கொடுக்க வேணும். நீங்க திருமணத்திலேன்னு உங்களோட சமய சடங்குல நீங்க தாலி என்றதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்க வேணும். அப்ப அத கூட நீங்க முதல்வர் யாரையும் கொடுக்குறீங்க? போட்டோவுக்கு கொடுக்குறீங்கன்னு அந்த போட்டோக்காரன் தான் அந்த தாலியமை தொட்டு இப்படி வைக்கணும் இப்படி வைக்கணும்னு சொல்றாரு. தாலியமை தொட்டு கொடுப்பது எங்களோட சமயத்துல குருவானவர், உங்களோட சமயத்துல அந்த ஐயர் என்ன தாலியை தொட்டு ஆசீர்வச்சு கொடுக்க வேணும். அந்த முறைகளையெல்லாம் நீங்க ஏன் திருவிழாக்கள்ல நீங்க ஏன் தவற விடுவீங்க? பிள்ளைகளுக்கு நீங்க ஏன் சொல்லி கொடுக்குறீங்க? இல்ல தாலியை எல்லாரும் தொட்டு கும்பிட வேணும் என்ற முறையை பிறகு அது தொட்டு கும்பிட வேணும். அது சமயத்தை கொண்டு வந்து தொட்டு கும்பிடுறாங்க. இல்ல அந்த முதல் அந்த எடுத்து வச்சு இந்த போட்டோக்களை கொடுத்து போட்டோக்களை காட்டி எடுக்கிறது அதெல்லாம் ஒரு புனிதமான நன்மையை கெடுக்கிற மாதிரி. அது உண்மையிலேயே விழாக்கள் எடுக்கிறேன். அது ஒரு பொம்பளை தான் கூட்டுறது இதன்றது அதைத்தான் எடுக்கிறேன். தாலியம் எடுக்கிறவையா? தாலியை தொட்டு அப்படி வைங்க இப்படி வைங்க காட்டுறது இல்லையா? தாலி கட்டுற நேரம் மட்டும்தான் வீடியோ காட்டுவார். தாலியை அந்த போட்டோ எடுத்து வச்சு தாலியை எப்படி வைக்கணும் இப்படி வைக்கணும் எத்தனை இடத்துல பாத்துருக்கோம் நாங்க. காட்டுறாங்க, முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. சரி, அப்ப அந்த பெற்றோரையும் சொல்லி கொடுக்க கூடாது. அந்த பிள்ளைகளுக்கு கட்டுரை சட்டி ஏந்துனா அம்மா ஏந்துனா நான் ஏந்துறேன்னா அந்த அம்மாவை பார்த்து நடைமுறைப்பட்ட அந்த பிள்ளை அம்மா சொல்ற அந்த புனிதமான ஒரு வாழ்க்கையில ஒரு முறை வார அந்த சடங்கு, திருமண சடங்கு வாழ்க்கையில ஒரு முறை வாருது. அது ஒரு விழாவாக கொண்டாடுறீங்க. விழா சடங்கு வடிவ சமய ஆச்சாரத்தோட முடிச்சுட்டு விழாக்களை நீங்கள் எப்பவும் எப்படியும் கொண்டாடுங்க.
சரியா? இப்படியே நீங்க விழாக்களை கொண்டாடுங்க, எங்களுக்கு மகிழ்ச்சியா. இந்த காலத்துல நம்ம இப்படித்தான் நாங்க வாழ வேண்டும், இங்க நாங்க நாட்டுக்கு ஏற்ற மாதிரி நாங்க வாழ வேண்டும், இப்படித்தான் வாழ வேணும். ஆனால் நீங்க அந்த சடங்குக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஆமா, இனி கேமராமேனுக்கு ஒரு காட்சி இருக்கும். கேமராமேன் தயவு செய்து தாலி கட்டினா பிறகுதான் கழுத்துல இருந்து தாலி எடு, ஆனால் சும்மா இந்த படங்களே எடுக்காது என்று சொல்ல. தொட்டு நீங்க சொன்னீங்கன்னா தொட்டு கும்பிட எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. அதுவும் என்ன, அதுவும் என்ன, இப்பதான் அந்த பழக்கம் இப்பதான் வருகிறது. அந்த காலத்துல கும்பிடுறது இருக்குது, கும்பிடுறது இருக்குது. அது இப்ப கொஞ்ச காலமா இப்பதான் இங்க சமூகத்துக்குள்ள வருது, இங்க சமூகத்துக்குள்ள. சரியா? இங்க நாங்க பாக்குறோம், இங்க சமூகத்துக்குள்ள அப்படித்தான் வருது. நாங்களும் இங்க எத்தனை வருது, இங்க எங்களோட மரத்தை கல்யாணம் எடுத்துருந்தா ஆனா தொட்டு போனது உறவினர் இருந்து போய் தொட்டு கொடுக்குறார்கள். அச்சத போடுவதுன்னா உங்களோட சமயத்துல இருக்கிறதெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்க. அது என்னன்னா இந்த பெற்றோரின் ஆசையும் அந்த பிள்ளைக்கு, இந்த பெரியோர்களின் ஆசையும் அந்த பிள்ளைக்கு, அதுதான் முக்கியமான. பெற்றோருடைய ஆசையும் பெரியவர்களுடைய ஆசையும் இந்த பிள்ளைக்கு முதல்ல கிடைக்க வேணும். சரி, அதை விட்டுட்டு ஒரு திருமணத்தை இங்க பார்த்தேன், எங்கட திருமணம் அங்க பார்த்தேன் நாங்க. எங்களுக்கு அந்த திருமணத்துக்கு ஏன் போன வேண்டி இருந்தது. ஏன்னு சொன்னால் அவர்கள் அந்த திருமணத்துல அது ஒரு பெரிய அந்த ஆடம்பரமான கொண்டாட்டமா கோயிலுக்குள்ள வச்சு அந்த மேளங்கள் தட்டி ஆட்டங்கள் தட்டி அந்த திருமணத்துல புனிதத்தையே கெடுத்துட்டாங்க அவங்க. உலகம் அந்த பெரியவர்களோட ஆசீர்வாதத்தை வாங்குறதுக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுக்க இல்லை. ஏன்னு சொன்னா அவங்களோட உடமாற்றம், ஆட்டங்கள், பாட்டங்கள், அதுகளுக்கு தான் அந்த விழாக்கள்ல இருந்தவே ஒழிய அந்த பெரியவர்களை வரவேற்று அவர்களுடைய ஆசையில் அந்த மணமக்கள் கொடுக்க வேணும்னு அந்த முக்கியத்துவம் அந்த பெற்றோரும் மறந்துட்டாங்க, இளைஞர்களும் விடவில்லை, இளைஞர்களும் விடவில்லை. ஆனால் ரெண்டு விடயம் ஒன்று, பெற்றோரும் எப்படி பார்க்கணும் தெரியுமா? சிவர்ல எறிகிற பந்து திருப்பி உங்கள்ட்ட வருமண்டு நினைத்து வளர்த்துக்கிற பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் சில நேரம் பணியலாம். இப்பொழுது பிள்ளைகள், நான் உண்மையிலேயே பார்த்தேன், அன்னைக்கு அந்த ஒரு மாணவியின் இதுக்கு போனால் அவள் தாய் ஒரு ஆக்களை கண்டோடனே அவாக்கே மைண்ட் வித்தியாசமா இருந்தது. என்னன்னா இவள் தான் எல்லாம் சொல்றாள் தானே, நீங்க வரக்கூடாது, நீங்க நிக்க கூடாது இதன்னோன்றா. அப்ப அந்த சோச்சரால அந்த பிள்ளை சந்தோஷமான ஒரு நிலைக்கு இல்லை. அப்ப நான் உடனே நினைச்சு பார்த்தேன், கேட்கிற பிள்ளைகளுக்கு தான் பெற்றோரால சொல்ல முடியும். பெற்றோர் சொன்னாலும் கேட்காத பிள்ளைக்கு எப்படி செய்ய முடியும்? தானே நினைச்சு கல்யாணத்தை கொண்டு என்னுடைய சிட்டியில இருக்கிறவட 25,000 ஒரு செலவழிச்சு தாலி எட்டுனா அம்மா அப்பா வர வேண்டாம், நீங்க விருப்பம் இல்லைன்னு சொன்னீங்களோ, நானே செய்யறேன். அப்ப இப்படி கேட்காத பிள்ளை தான் நினைச்சதெல்லாம் செய்யறான்டா, கஷ்டம். நீங்க சொன்ன மாதிரி இப்ப தாய் திருமணத்துல இந்த மணமகளை ஆலயத்துக்குள்ள கூட்டிக்கிட்டு போறது தகப்பன், மணமகளோட கைய பிடிச்சு கைய போட்டு கூட்டிக்கிட்டு போறது தகப்பன், மணமகனை கூட்டி கொண்டு போறது மணமகனுடைய தாய். சரியா? அப்ப தகப்பன் தான் எப்படி அவர்கள் அப்படித்தான் செய்கிறார்கள். அப்ப அந்த தாயும் வேணாம் நீயும் வேணாம்னு ஒதுக்கி போட்டு திருமணம் செய்யும் போது அந்த திருமணத்துல ஒரு நிறைவான ஆசை. எத்தனை திருமணங்களுக்கு தாரதம் பண்ணங்களை கூப்பிடணும், அப்பா அம்மா இலங்கையில இல்லாத ஆகளுக்கு செய்து அதுக்கு ஒரு பெரியவர்கள் தான் விடுகிறாரு. அது இல்லாம இங்கே இருக்கிற ஒரு அம்மா அப்பா இருக்கத்தக்கதா ஏன் இப்படி கேட்கிற, அது கூடாது, அம்மா அப்பாவை இணைச்சு வைக்க வேணும், நானே இணைச்சு வைக்கிறேன் வாங்கோண்டு அப்படி இணைச்சு வச்ச ஒரு கல்யாண சூழல் நடந்தது இருக்குது. அப்ப அப்படி பெற்றோரை இல்லாம நான் எக்காலத்திலுமே அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். பெற்றோர் இல்லாம ஒரு அம்மாண்ட மனம் வேதனைப்படும் அனுபவிப்பவர்களுக்கு தான் தெரியும். நடந்த ஒரு சம்பவம், கோயில் சுவாமி சுத்தி வரும் இரவு பூசை, ஈசான மூலையில வந்தோன்னா தேவாரம் படிக்கிறது. நான் ஒவ்வொரு காலமும் இந்த திருவிழாக்கள் ஒரு நாள் மட்டும் படிப்பேன், என்ற மற்ற வைக்க மாட்டேன். நான் சரி என்று போய் திருச்சிற்றம்பலம் ஐயாவுக்கு முதலே சொல்லிட்டேன், 100 மீட்டர்ல ஐயா நான் படிக்க போறேன். சொன்னேன், ஓகே டீச்சர் நீங்க படிங்கன்னு சொல்லிட்டேன். ஆனா என்ன செய்யற ஒரு ஆள் அந்த பூசை உபயோகாரராமன் அவ கற்பூர சட்டி இல்ல பால் ஏந்தினவா கொண்டாந்து எனக்கு தெரியா, நான் திருச்சிற்றம்பலம்னா அவ நிறகலரவம் பாடுவா, இது எப்படி இருக்கும் எனக்கு தெரியாது. அவ பாடுறது. அப்ப என்னன்னா பக்கத்துல உள்ளவா சொன்னா அவ கூட்டி பாட விட்டு கிடக்கு, அவன் உரிமையாளர், அவன் பூசியாண்டா. சரி, பூசியாக்களுக்கு முதலிடம் கொடுக்கணும், நாங்க ஒண்ணும் செய்யலாம். எனக்கு ஒரு கேள்வி இல்ல ஈஸ்வரன் அண்ணா, எனக்கு ஒரு கேள்வி. சரி, அவ பூசகாரர் முதலிடம் தான், ஆனா ஐயா என்னையும் பாட விட்டு இருக்கலாமே, ஏன் 2 பேர் பாடக்கூடாது என்ற கேள்வி அதுல வந்தது. ஆனா அவ்வளவு ஆக்களுக்கு முன்னால ஐயாவை கேட்கக்கூடாது, அதனுடைய இன்னொரு நாளைக்கு கேட்போம். 2 பேர் பாடுறதுல என்ன இருக்கு ஐயா, நீங்க காலாஞ்சி எனக்கு தர தேவையில்லை, நான் அம்மனுக்கு இதுல பாட வேணும்னு நினைச்சதை பாட விடலாம் தானே என்று என்ற மனதுக்கு இருக்கு. நான் இந்த பிள்ளைக்கு சொல்லி கொண்டு வரேன். சரி ஐயா, அந்த டீச்சர் சொன்னவாதான் நமக்கு என்ன வேற விடையில என்ன விட்டு இருக்கலாமே என்று. அப்ப எனக்கு ஒரு அம்மாளே நீ உன்னட்ட விடையில நான் உண்ட
கோயில் சந்நிதிக்குள்ளேயே நான் அதுக்கு பிறகு எல்லாம் முடிய வர நான் அதுல இருந்து ஒரு தேவாரம் புராணம் பாடிட்டு நான் என்ற மனதுக்கு பாடிட்டு வந்தேன். அப்ப மனம்தான் இங்க முக்கியம். ஒரு மனம்தான் மகிழ்ச்சிக்கு முதல் காரணம். அந்த விழாக்கள் அவ உடனே மகிழ்ச்சி விழாக்களுக்குள்ளேயே வருவோமே. இப்ப விழாக்கள் இங்கிட்ட சொன்னீங்க, பொன்மாலை படுது, விழா நடக்க போகுது, எல்லாரும் போறீங்க, எல்லாரும் சந்தோஷமா கொண்டு எனக்கே மனசுக்குள்ள ஒரு எனக்கு கவலையா இருக்கு. மனசுக்குள்ள ஒரு கவலை ஒரு பக்கத்தால ஓடுது. என்னடா எல்லாரும் போறாங்க, எல்லாரும் சந்திக்க போறீங்க. அந்த விழா அது ஒரு பொது விழா. பொது விழாவில நாங்க சந்திக்கிறோம், மகிழ்கிறோம், என்ன மாதிரி நாங்க ஆடுறோம், பாடுறோம், எல்லாம் செய்யறோம். என்ன எனக்கே இந்த நீங்க எல்லாம் போறீங்க, எல்லாரும் இந்த பிளைட் நாளைக்கு கஷ்டமா இருக்குது. நேவிசாக்கா நீங்க போறீங்களா? நான் என்ன போறது, எனக்கு போறது முடியாம இருக்குது. எனக்கு முடியாம இருக்கு. எனக்கு அது மனசுக்குள்ள சரியான கவலையா இருக்கு. எல்லாரும் போறாங்களான்னு சொல்லும்போது மனசுக்குள்ள கவலை. அந்த விழா அது பொது விழா. விழாக்கள் எப்படி நடக்கலாம், விழாக்கள் கோழிக்கு வந்து ஆட்டம் பாட்டம் எல்லாம் நடக்கலாம். நான் சொல்லுவேன் நிறைவு செய்யணும். எனக்கு 25 எனக்கு 1/2 மணி நேரம் எக்ஸ்ட்ராவா தந்தது. ஜீவா எதுவும் சொல்ல போறீங்களா? ஜீவா இல்ல நான் நல்லது. நீங்க எல்லாரும் சேர்ந்து இணைஞ்சு இந்த வடத்தை கொண்டு போனது எனக்கு உண்மையிலேயே மகிழ்ச்சி. நிச்சயமா தான். அதாவது கருத்துக்கு எது கருத்தும் வருமான எது கருத்தையும் நாங்க சீர்தூக்கி பார்ப்போம். ஒருத்தட்ட கருத்தையும் நான் நெஞ்ச மதிக்காம போயில எல்லாற்ற கருத்தையும் மதிக்கிறேன். உண்மையிலேயே எனக்கு என்னன்னா மகிழ்ச்சியா செய்யணும்னு தான் என்ன நிகழ்வும் விருப்பம். காரணம் எனக்கு ஒரு பூ எப்படி விரியுதோ அப்படி மகிழ்ச்சியாக எப்போதும் இருக்க வேணும் என்று ஆசைப்படுறவள் நான். அதுக்காக இந்த நேரம் சோகமாக இருக்க வேணுமண்டில்லை. இப்ப இன்றைக்கு ஒரு துக்க செய்தி வந்தது எனக்கு என்னென்றால், அதுவும் இறப்பு வீடும் எங்கள்ட விழாக்கள்ல உண்டாகத்தான் செய்யறோம். அந்த பிள்ளை புருஷன் 50 வயசுல இறந்துட்டார் இன்றைக்கு. அவ நேற்று காலையில இறந்தவர். ஆனால் அவள் நல்ல திடகாத்திடமாக இருக்கிறாள் என்றதை அவற்றை அப்பா சொன்னான். சொன்னேன் மிக சந்தோஷம். அவளுக்கு ஆழ்ந்த அனுதாபம் என்று சொல்றதை விட நீ உன்னுடைய உடலை உன்னுடைய மனதை திடப்படுத்திக்கொள். 2 பிள்ளைகளோட வாழ போற ஒரு பிள்ளை. என்னுடன் சின்ன வயதுல படிச்சவள். பெரிய வயசண்டு இல்லை, அவளுக்கு ஒரு 37 என்னவோ வயசு இருக்கலாம். ஆனா அவருக்கு 50 வயசு, 37 இல்லை, அவளுக்கு 40 வயசு கிட்ட, அவருக்கு ஏதோ 50 வயசு. ஏன்னா கவலையாக இருந்தது. நான் அவருக்கு சொன்னேன் அதுதான் மிக முக்கியம். அவள் என்றால் அழுது கொண்டு கவலைப்பட்டு கொண்டு இருக்காமல் திடகாத்திரம் ஏனென்று கேட்டா அது மாட்டு மதத்திலும் அவள் போய் இருக்கிறாள் என்ற ஒரு செய்தியை கேட்டுட்டு நான் சொன்னேன் அப்படியே இருக்க சொல்லுங்கோ. ஆழ்ந்த அனுதாபம் என்று சொல்றதுக்கு அப்பால நீ நல்லா பிள்ளைகளோட வாழ வேணும். நீ பிள்ளைகளையும் பார்த்து வாழ வேணும். உனக்கு இறைவன் இப்படி தந்தான் என்றாலும் அதை சவாலாக ஏற்றுக்கொள் என்று சொல்லணும் போலதான் எனக்கு இருக்கிறது. அவளை போய் பார்க்க நான் எப்ப போறேனோ தெரியல, பார்க்க சொல்லணும் போல. அப்ப ஆனபடியா இறப்பு விழாக்களும் அந்த காலந்திருக்கும் கண்ணீர், ஐயோ என்ற கணவர் போட்டார் அல்ல என்ற சொந்தக்கார போட்டது என்று அப்படி இருக்கக்கூடாது. நீங்கள் சரி போயிட்டினம் என்ன செய்யறது, கவலைதான், மீண்டும் பெற மாட்டார்கள். ஆனாலும் உங்களோட மனதை உறுதியாக்கி கொண்டு வாழ்ந்தாதான் நாளைய வாழ்க்கை. நீங்க சொல்லுதான். நான் அந்த இறப்பு விழாக்களையும் ஒரே மாதிரி சாரியில உடுத்திக்கண்டு போய் நடனம் காட்டுறவங்க இருக்கிறார்கள் தானே. ஓ அப்படியும் இருக்கா? எனக்கு இறப்பு வீட்டுக்கு இருக்கிறார்கள் தானே. நீங்க பாக்கல அது இருக்குதான்னு கேக்குறீங்க. புதுசு வாங்குகிறார்கள், கல்யாணத்துக்கு வாங்குற மாதிரி புதுசு வாங்குறது ஒரே யூனிஃபார்ம் ஒரே மாதிரி உடுப்பு அப்படியெல்லாம் செய்வாங்களா? இழந்து மனதுல கஷ்டத்தை வருவிச்சுக்கிற ஒரே மாதிரி உடுத்திக்கொண்டு போய் அந்த கோயில்ல இருந்து நடனம் காட்டுவாங்களா? சொல்லுங்க. அதெல்லாம் என்ன, அதெல்லாம் என்ன சொல்றீங்க? அதெல்லாம் உண்மையெல்லாம் அந்த கொட்டணும் இல்ல. இருக்கிறத கட்டுறது வேற விஷயம், இதுக்கான ஷாப்பிங் செய்யறது அதுதானே. இதுக்குன்னு சொன்னீங்க ஒரே மாதிரி வாங்கணுமா? அது என்ன, அதெல்லாம் முக்கியமா. அந்த சுத்த வீட்டு பூசையில செய்யக்கூடாத விஷயங்களையும் அந்த இடத்துல செய்து அதெல்லாம் காட்டுறது அது என்ன, அது பெருமைக்குரிய விஷயமா? அதெல்லாம் மன வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். அதெல்லாம் இந்த நேரத்துல நாங்க தோல்விச்சு காட்டணும். இந்த நேரங்கள்ல நாங்க தோல்விச்சு காட்டணும். இந்த நேரங்கள்ல இந்த அறியாம ஒருவர் செய்வதை பார்த்து தான் அந்த விழாக்கள் நடந்து கொண்டிருக்கு. உண்மை அதுக்கு மேலார உண்டு. நேற்று ஒருவர் 2 கூட்ட மேளம் தான் பிடிக்கிறது. நேற்று அவர் தாயத்திலிருந்து இங்க சுவிசுக்கு வந்தாக்கள் எல்லாம் கொண்டு வந்து ஒரு 5 கூட்ட மேளம். இதெல்லாம் தேவையா? அது அன்றைக்கு ஒருக்கா போட்டிகள் நடந்தது தாய சூழல்ல. இங்க அவ்வளோ போட்டி தேவையில்லை, அநியாய காசுகள். அது செய்ய வேண்டிய விஷயங்களுக்கு மகிழ்ச்சியா சந்தோஷமா கொண்டாடுற விஷயங்களை கொண்டாடத்தான் வேணும். ஆனா தவிர்க்கப்பட விஷயங்களை எந்தெந்த விடங்கள்ல தவிர்க்க வேணும்ன்றது நாங்க எதிர்காலங்கள்ல சொல்ல வேணும் மக்களுக்கு. ஆமா நீங்க நல்லது. ஆனா அந்த இப்படியான விஷயங்களை அந்த விவாதமாக எதிர்த்தரப்பாக கொண்டு வந்தா இன்னும் சிறப்பாக இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு செய்வோம்.
மிக்க நன்றி. ஆமா, விவாத அரங்கள்ல அப்படியான நிகழ்ச்சியை தலைப்புகளை கொண்டு வருவோம் என்று சொல்லிக்கொண்டு, இதுவரை நேரமும் மிக சிறப்பாக இன்றைய நிகழ்வை நகர்த்திய அத்தனை உறவுகளுக்கும் முத்தான நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் அனைவரும் இணைந்து உங்களுடைய கருத்துக்களையும் சொல்லி, அதை விட கருத்துக்களுக்கு அப்பால் சிந்திக்க வச்ச விடயங்களையும் பல சொல்லி இருக்கிறீர்கள். மகிழ்ச்சி என்பது நாங்கள் இளவயதில் இருந்தால் அந்த காலம் என்று சொல்லுவோம். இப்பொழுது இளவயது தாண்டி வந்த உடனே இது இந்த காலம் என்று நாங்கள் நினைச்சு கொள்ளுவோம். ஆனால் எந்த காலம் என்றாலும் மகிழ்ச்சியான விழாக்கள் மகிழ்ச்சி தான். விழாக்கள் ஏன் கொண்டாடுறோம்? எங்களோட உள்ளம் உடல் அத்தனையும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். ஆகவே புத்துணர்வாக இருக்க வேண்டிய காலங்கள், நினைத்து பார்க்க வேண்டிய காலங்கள், ஒரு வருடத்துக்கு ஒருக்கா நடக்கிற நிகழ்வுகள்ல இணைந்து கொள்ள வேண்டிய தேவை இப்படி எல்லாம் இருக்கிறது. இப்படியாக இருக்கிற இந்த விழாக்கள் மனித வாழ்க்கையை மேம்படுத்தவும், மனித வாழ்க்கையில் ஓய்வு நேரங்களை கூட பொழுதாக கழிக்கவும், அதே நேரம் மிக மகிழ்ச்சியை உங்களுக்குள்ள உருவாக்குறதும், புத்துணர்வு, சுறுசுறுப்பு அத்தனையும் உருவாக்கக்கூடிய ஒரு காலமாகவும் அந்த காலத்தை எடுத்துக்கொள்வோம் விழாக்கள். அதை விட நாங்கள் இணைந்து வாழுகிறது, இணைந்து செயற்படுறதிலும் ஒரு மகிழ்ச்சியை காணுறோம். பகிர்ந்து உண்டு பலரையும் அணைத்து கொண்டு வாழுற நிகழ்வு ஒற்றுமை என்ற உணர்வை எங்களுக்கு வெளிப்படுத்துற ஒன்றாக இருப்பதனால் அது ஏது விழா. ஆகவே அப்படியான விழாக்கள் உங்களுக்கு இன்றைக்கும் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் இன்னும் புத்துணர்வையும் தரட்டும் என்று கூறிக்கொண்டு, இதுவரை நேரம் இணைந்த அத்தனை உறவுகளுக்கு நன்றி தெரிவித்து, தொழில்நுட்பத்தில் உதவி செய்த வாணிமோகனுக்கு நன்றியை தெரிவித்து, அதிபர் நடாமனுக்கு நன்றி தெரிவித்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி, வணக்கம். வருகின்றது குடும்பம் கோலியம் தோப்புடன் ஆஸ்வனான் அவர்கள். நன்றி, வணக்கம். நன்றி வாணி, நேரம் நீங்கள் ஒதுக்கி